ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. கிளாஸ் நம்பர் 95, ரமலான் 19, 1446, புதன்கிழமை, 5வது அத்தியாயம், 61வது வசனம். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர்கள் உங்களிடம் வரும்போது நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறுகிறார்கள். ஆயினும் அவர்களோ இறை நிராகரிப்புடன் தான் வந்தார்கள், இறை நிராகரிப்புடன் தான் திரும்பியும் சென்றார்கள். மேலும் தம் உள்ளங்களில் அவர்கள் மறைத்திருப்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த யூதர்களுடைய அந்த தீய பண்புகளை பற்றி அல்லாஹ் வந்து தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வரான். அப்போ இதில் ஒரு விஷயம், மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3வது அத்தியாயத்தில் 72வது வசனத்தில் ஆல இம்ரானில் வந்து நம்ம 72வது வசனத்தில் சொல்லும்போது, காலையில் ஈமான் கொண்டு மாலையில் காஃபிர் ஆயிருங்க, அப்போ வந்து மற்றவங்க மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்படும். ஏன்னா இவங்க தான் வந்து இல்முக்கு, அதாவது இவங்க தான் ஆலிம்கள் அப்படின்னு அரபுலகத்தில் பாப்புலர். ஸோ இவங்க வந்து காலையில் போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு சாயந்தரம் இஸ்லாத்தை விட்டு வெளியே வரும்போது மக்கள் மத்தியில் என்ன நினைப்பாங்க, இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கும்போது என்ன நினைப்பாங்க, பர்றா கரெக்டாக இருக்க போய் தான் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கம்பாங்க. இவங்க ஒன்றும் வெறுக்கிறவங்க கிடையாது, அதாவது ஹக்கை வந்து ஹக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க பாரு அப்படிம்பாங்க. அப்புறம் வெளியே வரும்போது என்னம்பாங்க, உள்ளே போய் பார்த்தாங்க அதில் என்னமோ இருக்க போய் தானே வெளியே வந்தாங்க. அப்போ அதுக்கு வஸ்வாசம் ஏற்படுத்துறது, புரியுதா? இப்போ இது மாதிரி வந்து நிறைய சேட்டைகள் வந்து நிறைய அமைப்புகளும் பண்ணுவாங்க. அவங்க பிளானோடவே வருவாங்க, வந்துட்டு அந்த ஒரு அமைப்பில் அப்படி சேர்ந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படியே வெளியே போயிடுவாங்க. வெளியே போய்ட்டு அவங்க சரியில்லை, உள்ளே போய் பார்த்தோம் எல்லாம் வேஷமாக இருக்குது, அதாக இருக்குது, இதாக அதெல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் நிறைய இந்த மாதிரியான டிஃபேம், இதுக்கு பேர் என்ன, டிஃபேம், அது டிஃபேம் பண்ணுவாங்க. இப்போ சமீபத்தில் இந்த யூடியூபர்ஸ்லாம் டிஃபேம் பண்ணக்கூடிய ஒரு இது பண்ணாங்க பாரு. ஒரு ஆளை குறிப்பிட்டு டார்கெட் வச்சாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஒரே நேரட்டிவ் செட் பண்ணுவாங்க. செட் பண்ணி அவரை வந்து அவருடைய ஃபேம் வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராபகண்டா வந்து இதை பண்ணுறாங்க. ஸோ அது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் காலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு சாயந்தரம் காஃபிர் ஆகல, வரும்போதே காஃபிராக தான் வந்தீங்க, போகும்போதும் காஃபிராக தான் போனீங்க. நீங்கள் இஸ்லாத்துக்கு வரும்போது ஆமாம் இவங்களுக்கு வேணால் வெளிப்படையாக சரி ஏதோ இவங்க இந்த ஒரு குரூப் இஸ்லாத்தை ஏற்றுக்குச்சின்னு தெரியும், அல்லாவுக்கு தெரியாத உள்ளே என்ன இருக்குன்ட்டு, அஜெண்டா என்ன இருக்குன்னு அல்லாவுக்கு தெரியாத.
இப்போ அதுதான் சொல்கிறான் அல்லாஹ். அப்போ அவங்க நிராகரிப்புடன் தான் வந்தார்கள், நிராகரிப்புடனே திரும்பி சென்றார்கள். மறைந்திருப்பவற்றை, தம் உள்ளங்களில் அவர்கள் மறைத்திருப்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான். நான் அல்லாஹ் வந்து வெளிப்படையானதை வச்சு முடிவெடுக்கக்கூடியவன் அல்ல, உள்ளங்களை வச்சு முடிவெடுக்கக்கூடியவன். மேலும் அவர்களில் பெரும்பாலோர் பாவத்திலும் வரம்பு மீறிய செயல்களிலும் விலக்கப்பட்ட பொருள்களை உண்பதிலும் விரைந்து செயல்பட்டு கொண்டிருப்பதை நீர் காண்பீர். அவர்கள் செய்து கொண்டிருக்கும் செயல்கள் எத்துணை தீமையானவை. இப்போ அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த பாவமான விஷயம் வரம்பு மீறுதல், விலக்கப்பட்ட பொருள்களை உண்பது, இது வந்து புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, அவர்களில் பெரும்பாலோர், அதாவது அந்த உம்மத்தில் மெஜாரிட்டி எப்படிப்பட்டதாயிருச்சு, பாவம் அவங்களுக்கு சர்வசாதாரணம். வரம்பு மீறிய செயல்கள், அல்லாஹ் எந்த வரம்பை தாண்டக்கூடாதுன்னு சொன்னானோ அந்த வரம்பை தாண்டுறது. விலக்கப்பட்ட பொருட்கள், அந்த அந்த எந்தெந்த பொருள்லாம் விலக்கப்பட்டதோ, தான் சொன்னல, அந்த அநீதி இழைக்கும் போது உனக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக செயல்படும் போது நிறைய சலுகைகள் உனக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஹராமான பொருள். அப்போது அதில் வந்து விரைந்து செயல்பட்டு கொண்டிருப்பதை நீர் காண்கிறீர். அதிலேயே அவங்களுடைய முழு மூச்சும் அதில் தான் இருக்குது. அவர்கள் செய்து கொண்டிருக்கும் செயல்கள் எத்துணை தீமையானவை. ஒரு மூமின் பாவம் செய்வானா, பாவம் செய்வான். ஒரு மூமின் வரம்பு மீறுவானா, வரம்பு மீறுவான். ஒரு மூமின் ஹராமானதை சாப்பிடுவான். ஆனால் அதே பொழப்பாக இருக்க மாட்டான். இதுதான் மேட்ரு, இதுதான் டிஃப்ரென்ஸு. புரியுதா? பை மிஸ்டேக் ஏதோ ஆசைப்பட்டுருவான், ஏதோ ஒரு தவறுதல் நடந்துடும், ஏதோ ஒரு மனசு வந்து தூண்டிடும், இல்லை சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும், அதை ஃபோர்ஸ் பண்ணிடும், ஏதோ ஒன்று நடந்துடும். ஆனால் வருத்தப்படுவான், உடனே அதுலேருந்து வெளியே வர பார்ப்பான், செஞ்சதுக்கு தௌபா கேட்பான். ஆனால் இவங்க எப்படி அப்படின்னா அதுலேயே டெப்த்தாக போயிட்டே இருப்பாங்க. அப்போ அதில் பார்க்கும்போது இப்போ தான் சொன்னல, இப்போ இஸ்லாம்ங்கிறது ஒரு தீனு, அல்லாஹ்வுடைய தீனை நீ விட்டுட்டு வேறு தீன் அப்படிங்கிற பட்சத்தில் நீ எந்த கொள்கையும் அடாப்ட் பண்ணாலும் சரி, அது வந்து சோஷியலிசமாக இருக்கட்டும், கம்யூனிசமாக இருக்கட்டும், கேபிட்டலிசமாக இருக்கட்டும், இந்துத்துவாவாக இருக்கட்டும், அது வந்து லிபரலிசமாக இருக்கட்டும், எந்த இசங்களாக இருக்கட்டும், 16 வகையான கொள்கைகள் இருக்குது. இப்போதைக்கு இந்த உலகத்தில் எத்தனை கொள்கைகள் இருக்குது? மனிதர்கள் சோஷியல், அதாவது ஆட்சி முறைகள் 16 வகையான கொள்கைகள் இருக்குது. கூகுளில் அடிச்சு பாருங்கள், இந்த 16 வகையான கொள்கைகள் என்னென்னு விக்கிபீடியாவில் லைனாக போட்டிருப்பான். மொனார்கி, அனார்கி, என்ன டிக்டேட்டர்ஷிப்பு, எல்லாமே அதில் ஃபேசிசம், லொட்டு லொசுக்கு எல்லாம் அதில் வரும். சரியா? அப்போது அல்லாஹ்வுடைய தீனை விட்டுட்டு இவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த ஹராமான அந்த இதுலேயே டெப்த்தாக போயிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி தொடங்குவாங்க, அது பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் மட்டும் 38 இயக்கங்கள் இருக்குது. ஹராம்லேயே அதான் சொல்கிறாங்க, இது 38 ஹராமு போட்டு அது அவங்க சரியில்லை, அதோட நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம். நாங்கள் என்ன சிறப்பாக செயல்படுவீங்க? அவர் 50% ஹராமு, நீங்கள் 60% ஹராமு ஆக போகிறீங்களா? அவங்க 50% குஃபரு, நீங்கள் 60% குஃபரு, நீங்கள் 70% குஃபரு, 80% குஃபரு. பேசுகிறதெல்லாம் என்ன? இது அவங்க பெரியாருடைய வாரிசுகள். பெரியார் ரசூலுல்லாஹ் வாரிசு இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு, என்னுடைய வாரிசுகள் கல்வியாளர்கள், ஆலிம்கள், உலமாக்கள். நீங்கள் தானே லீடர்ஷிப்பு, நீங்கள் தானே திங்க் டேங்க்கு, உங்களை தானே சமூகம் நம்புது. நீங்கள் யார் பின்னாடி கூப்பிட்டு போகணும்? பெரியார் பின்னாடி கூப்பிட்டு போகணுமா, ரசூலுல்லாஹ் பின்னாடி கூப்பிட்டு போகணுமா? சீமான் சொன்னார்ல, ஒரு வகையில் அது சரியான ஸ்டேட்மெண்ட்டு. பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு சொன்னார். எல்லோரும் மண்ணு தான், எல்லா மனிதர்களும் மண்ணாக போயிட்டாங்க, இறை தூதர்களும் மண்ணில் போயிட்டாங்க. இங்கே இது அல்லாஹ்வுடைய மண், வானம் பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இங்கே யாரும் வந்து எதுவும் பண்ண முடியாது. புரியுதா? அப்போது இவங்களுடைய அந்த ஃபோக்கஸ், அதாவது அவங்களுடைய உழைப்பு இருக்குல்ல, அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருப்பான், விராட் கோலின்னு வச்சுக்கோ. விராட் கோலி எவ்வளோ எஃபர்ட் போடுவார், ஃபிட்னஸ்க்கு எவ்வளோ எஃபர்ட் போடுவார். இதுதான் வந்து அந்த கமிட்மெண்ட்டு. அதான் அல்லாஹ் சொல்கிறாங்களே யுசாரி ஊன, அதாவது யுசாரி ஊன அப்படின்னா அதுலேயே ஊறி திளைப்பது. அது சொல்கிறோம்ல, எந்திரிச்சா, அதாவது பிரச்சனையே வந்து நாங்கள் போத்திட்டு படுப்போம் அப்படிம்போம்ல, அந்த மாதிரி நாடி நரம்பெல்லாம் அந்த கொள்கை வந்து ரத்தத்தில் ஓடுறது.
இந்த பக்கம் ஃபோக்கஸே கிடையாது. இதை எடுத்துகிட்டு போனால் எல்லா இடத்துல என்ன கிடைக்கும், மறுமையில் என்ன பதில் கிடைக்கும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் முஸ்லீம் நான் ஒரு முஸ்லீம் தலைவர், நான் இஸ்லாத்துக்கு அதாவது இந்த ஏரியாவில் நான் தான் பெரிய ஆள். நான் தான் வக்ஃபு வாரியத்துடைய இது. இப்போ வக்ஃபு வாரிய தலைவர் யாரோ ஒரு ஆள் வக்ஃபு வாரியம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில் இப்போ கொண்டுட்டாங்க. புரியுதா? கொண்டுட்டு அது ஒரு பிரச்சனை. இது யார் சரியான ஆள், யாருக்கு தப்பான ஆளுன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு உம்மத்துடைய ஃபோக்கஸு அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல், அதன்படி வாழுதல், அதன்படி மக்களை கொண்டு செல்லுதல், அதன்படி மக்களை வழிநடத்துதல். புரியுதா? இதில் தான் கொண்டு போகணும். புரியுதா? எதில் லாபம் இருக்குது, அது என்ன வகையில் லாபம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி அந்த லீடர்ஸ் என்ன பண்ணணும், கரெக்டான வழி நடத்தல் பண்ணணும். அடுத்த வசனத்தில் அதுதான் அல்லாஹ் சொல்லணும். அப்போ இவங்களுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, தொடர்ந்து ஹராமான பொருட்களை உண்பதில் விரைந்து செல்லப்படுவதையே நீர் காண்கிறீர். தீய வார்த்தைகளை பேசுவதிலிருந்தும் விலக்கப்பட்ட பொருள்களை உண்பதிலிருந்தும் அவர்களின் குருமார்களும் அறிஞர்களும் அவர்களை ஏன் தடுப்பதில்லை? அல்லாஹ் கேட்குறான். வாழ்நாள் முழுவதும் இவர்கள் புரிந்து வரும் சாதனை எத்தனை மோசமானது. இதைத்தான் நீங்கள் சாதனைன்னு மார்தட்டிக்கிறீங்க. இது ரோதனை. இது என்ன வார்த்தை பார். அல்லாஹ் சொல்கிறான், தீய வார்த்தைகள் பேசுவது. தீய வார்த்தைன்னு என்ன? கெட்ட வார்த்தையா? அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக பேசுகிறது. என்ன சமத்துவம் பெரியார் மட்டும்தான் கற்றுக் கொடுத்தாரா? மற்றவங்க பேசட்டும்பா, நமக்கு பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு வேணால் சமத்துவம் பெரியார் வழியாக அவங்க அறிஞ்சிருக்கலாம். குரானை விட வேறு யார சமத்துவம் பேசுவான்? அல்லாஹ் தவிர 4வது அத்தியாயத்தில் எடுத்தோன்னு அல்லாஹ் பேசலை. உங்கள் எல்லாரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைச்சேன்னு அல்லாஹ் சொல்லலை. இதுதானே உண்மை, இதுதானே அப்சல்யூட் ட்ரூத்து, இதுதானே மிகப்பெரிய உண்மை, இதுதானே மிகப்பெரிய சத்தியம். இதன்படி ரசூல்லா வாழ்ந்து காட்டலை. சமத்துவத்துக்கு இனி எல்லாரும் ஆசை தான் பட்டுட்ருக்காங்க. முடிச்சிட்டாங்க, செஞ்சு முடித்தாங்க ரசூல்லா. குறைஷிகள் ஊரில் வாழ முடியாத ஒருத்தர், புரியுதா? வெளியூர்காரர் வாழ முடியாது குறைஷிகள் ஊரில். ஆனால் பிலாலுடைய தோளில் அப்படி ரசூல்லா அப்படி அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுடைய உரை நிகழ்த்துறாங்க. அதை விட ஒரு அருவருப்பான காட்சி குறைஷிகளுக்கு வேறு எதுவுமே கிடையாது. உமர் சீரீஸில் ஒரு சீனு சொல்கிறேன். இவன் விடுதலை ஆயிடுவார். இவர் வாஷி விடுதலை ஆனவுடனே புது ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்துடுவார். தலைப்பகெல்லாம் அப்படியே இந்த அரபுகள் போடுற மாதிரி, குறைசிகள் போடுற மாதிரி தலைப்பகை போட்டுருவார். தாருணத்வால மீட்டிங் நடந்துகிட்ருக்கும். நேராக உள்ளே போனவுடனே, ஹோய் யாரா ஒன்று உள்ளே விட்டது, வெளியே போ, ஏதோ ரிலீஸ் பண்ணுன்னா எங்களில் ஒருத்தன் ஆயிடுவியா நீயே, உன் தராதரம் இல்லையா? பிலால் அப்பயே சொல்லுவார், அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அல்லாஹ்வை மட்டுமே வழிபட்டால் மற்ற எல்லா விலங்குகளும் உடஞ்சிரும் அப்படின்ட்டு. அதுதான் அல்லாமா இக்பாலும் சொல்லுவார், இந்த ஒரு சஜ்தா இங்கே பண்ணினா 1000 சஜ்தாலேருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். தோஹ ஜோஹே யக்கீம் பாய்தா தோ கட் ஜாத்தி ஹே ஜஞ்சீர். அல்லாவுடைய ஜோஹ், அல்லாவுடைய யக்கீனு ஒரு ஆளுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அவனை எவ்வளோ சங்கிலில் வேணாலும் நீ கட்டி வை. அவன் அடிமை கிடையாது. அவன் மைண்டு நீ அடிமைப்படுத்த முடியாது. அடிமைனா என்ன தெரியுமா? நான் ஒரு தோல்வி அடைந்தவன்கிற அந்த சிந்தனை நமக்கு வர்றது. தோக்கிறது தோல்வி கிடையாது, தோல்வி மனப்பான்மை. புரியுதா? அந்த டாமினேஷன். இவர்கள் எங்களை மேலானவர்கள் யார்? வெள்ளையர்கள். அவங்கள அப்படி பிரமிப்பாக பார்த்தேன்னு வச்சுக்கோ, நீ அப்போ தான் தோத்தன்னு அர்த்தம். புரியுதா? இவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், அவங்க வானத்துக்கு போட்டோம், டெஸ்லாவுக்கு போட்டோம், அதை போட்டோம், இதை போட்டோம், அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் இருக்கிறவன் தான் டாமினேஷன், அவன் தான் மேலானவன். புரியுதா? பிலாலுடைய கால் தூசிக்கு வரமாட்டான் எலான் மஸ்க். புரியுதா? பிலாலுடைய கால் தூசிக்கு வரமாட்டான். அப்போ இதுதான் விஷயம். அப்போது அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தீய வார்த்தைகள் பேசுவதில். தீய வார்த்தைன்னா என்ன தெரியுமா? அல்லாவுடைய தீனுக்கு எதிராக பேசுகிறது. அல்லாவுடைய தீனுக்கு எதிராக பேசுகிறத பேசிட்டு தீய வார்த்தை, கெட்ட வார்த்தை பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த கொள்கையை தான் சிறந்தது, அந்த கொள்கை தான் சிறந்தது, மத சார்பின்மை நம்ம போற்றி பிடிப்போங்கிற. மத சார்பின்மை என்ன மீனிங் தெரியுமா உங்களுக்கு? செக்குலரிசம் மீனிங் என்னன்னு தெரியுமா? டிக்ஷனரியில் எடுத்து பார்க்குறீங்களா? செக்குலரிசம் யார் லான்ச் பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு?
தயவு செஞ்சு விக்கிபீடியா போய் பாருங்கள், செக்யுலரிசம் அப்படிங்கிறது என்ன பாருங்கள். அது எந்த காலத்து தத்துவம் முதல்ல அதை பாருங்கள். இன்றைக்கி நவீன உலகம் வடிவமைக்கப்பட்டிருக்குல்ல, இது எதுவுமே இன்றைக்கி வடிவமைக்கப்பட்டது அல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரோமர்கள் இருந்தாங்க பார். இந்த கிளாடியேட்டர் அந்த படத்தெல்லாம் வந்து மனுஷன் வேட்டையாடிட்டு என்ன ஓரின சேர்க்கை பண்ணிவிட்டு பொம்பை போன்ற ஊர்களில் விபச்சாரம் பண்ணிவிட்டு நிர்வாணமாக சுற்றி திரிஞ்சிட்டு பெண்களை அடிமைப்படுத்திட்டு ரத்த ஆறு ஓடிட்டு ஏழைகளுடைய ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருந்த கேடுகட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க உருவாக்குன வாழ்வியல் முறைகள் இருக்குது. என்ன நீட்சேங்கிறவர், என்ன சாக்ரட்டிஸு, அரிஸ்டாட்டிலு, இவங்களுடைய கொள்கைகளை தான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கட்டமைப்பு சொல்கிறேன். இதை பற்றி இன்ஷால்லா விரிவாக ஒரு நாள் பேசுவோம். அப்போது இந்த கொள்கைகள் மேலானது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உட்காந்து பேசுகிற ஒரு முஸ்லீம் ஒருத்தர் பேசுகிறார். ஒரு ஒரு நாத்திகத்துடைய சபையில் உட்காந்துட்டு பேசுகிறாரு ஒரு முஸ்லீம். போயிட்டு அவர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் வந்து இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது. என்ன பண்ணிடுவேன் நீ? ஆர்எஸ்எஸ் கவுண்டர் எது? ஆர்எஸ்எஸ் கவுண்டர் எது? எப்படி கவுண்டர் பண்ணுவீங்க? எல்லா ஓட்டும் சேர்ந்து உங்கள் 30% ஓட்டு சேர்ந்து காங்கிரஸுக்கு போட்டுருவீங்களா? முதல்ல உங்களை ஒன்றுபடுத்த முடியுமா? எதை வச்சு உங்களை ஒன்றுபடுத்துறது? முஸ்லீம்களை எதை வச்சு ஒன்றுபடுத்துவீங்க? ஒன்றுபடுத்தவே முடியாது முஸ்லீம்களை. லா இலாஹ இல்லல்லாஹ் எடுத்து வைக்காத வரையில் ஒன்றுபடுத்த முடியும். இது நம்ம கூட சொல்ல வேண்டியதில்லை. அதான் காரி துப்புற மாதிரி அல்லாஹ் எவ்வளோ இழிவுபடுத்துகிறான். பல கருப்பையா 4 மாதம் முன்னாடி பேசியிருக்காரு. இவ்வளோ அருமையான ஒரு ஸ்பீச், அந்த 4 நிமிஷம் ஸ்பீச். இந்த இடத்துல அவ்வளோ சொல்கிறாரு, தயவு செஞ்சு இந்த பாலிடிக்ஸ்லேருந்து விலகிடுங்க. இதில் ஒன்றும் உங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது. உங்கள் தீன் வேறு. ஆக முத்தலாக் சட்டம் உங்களுக்கு எதிரானது, ஷாபானு சட்டம் உங்களுக்கு எதிரானது, காஷ்மீர் சட்டம் உங்களுக்கு எதிரானது, இப்பொழுது வக்ஃபும் உங்களுக்கு எதிராக செய்யப்பட இருக்கிறது. இப்பொழுது என்ன செய்யலாம் என்று தீர்வு மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். என்றைக்கும் ஜனநாயகம் என்பது உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கும். சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது தான் ஜனநாயகம். ஜனநாயகம் நல்ல அமைப்பில்லை. அதுக்கு ஒரே ஒரு சிறப்புண்டு, 5 ஆண்டுகள் கழித்து மாற்றலாம் என்று. வேறு ஒரு சிறப்பும் அந்த ஜனநாயகத்தில் கிடையாது. முட்டாள்களை ஆட்சிக்கு கொண்டு வருவது ஜனநாயகம் தான். அறிவுடையவன் வர முடியாது. எந்த அறிவுடையவனும் நாடாள முடியாது. ராஜாஜி மாதிரி நாடாண்டவர்கள் ரொம்ப அபூர்வம். அது வரலாற்றில் ஒரு முறை நடக்கும். மற்றபடி முட்டாள்கள் தான் நாடாளுவார்கள். இதுதான் ஜனநாயகத்தின் தன்மை. ஆகவே இந்த ஜனநாயகத்தில் நீங்கள் இதையெல்லாம் எதிர்கொண்டு தான் தீர வேண்டும். என்ன செய்வீர்கள்? நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். இப்பொழுது நீங்களெல்லாம் மனம் நைந்து போயிருக்கிறீர்கள். இஸ்லாம் என்பது தனித்தன்மை வாய்ந்தது. சீனாவிலே இருக்கிற முஸ்லீமும் நம்முடைய நாகூரில் இருக்கிற முஸ்லீமும் ஒரே மாதிரியான பழக்க வழக்கத்தை கைக்கொள்ள வேண்டும், ஒரே மாதிரியான சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அவன் மகர் தான் கொடுக்க வேண்டும். சீனாவில் உள்ள முஸ்லீமும் மகர் தான் கொடுப்பான். சீனாவில் உள்ள முஸ்லீமுக்கும் தலாக் பொருந்தும். சீனாவில் உள்ள முஸ்லீமுக்கும் உங்களுக்கு என்னவெல்லாம் இருக்கிறதோ அது சீனாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் பொருந்தும். ஆகவே நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு உலக மதத்தை சார்ந்த மனிதன். உங்களுக்கு நாடுகள் போடுகிற சட்டங்கள் பொருந்தாது. ஆகவே உங்களை தனியாக ஷரியத் சட்டத்தின்படி நேருவும் காந்தியும் மற்றவர்களும் வாழும்படி செய்தார்கள். இப்பொழுது அந்த ஷரியத் சட்டத்தை எல்லாம் தூக்கிவிட்டு பொதுமை சட்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள். இந்த ஜனநாயகம் பெருவாரியான மக்களுக்குரிய ஜனநாயகம், சிறுபான்மையினருக்குரிய ஜனநாயகம் இல்லை. ஆகவே நாங்கள் எவ்வளவு போராடினாலும் இந்த பாராளுமன்றங்களில் எங்களுக்கு எதிரான சட்டங்களை ஒரே நிமிடத்தில் நிறைவேற்றி விடுவீர்கள். நாங்கள் இதற்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்கின்ற நிலை இருக்கிற காரணத்தினால் நாங்கள் வாக்களித்து என்ன செய்ய போகிறோம்? நீங்கள் இப்பொழுது 4 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிறீர்கள், 2 எம்பிக்களை பெற்றிருக்கிறீர்கள். எங்களுக்கும் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள். அவர்கள் போய் என்ன செய்தார்கள்? உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? அவர்கள் சும்மா அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்குவார்கள், ஆனால் உங்களுக்கு எதிரான சட்டங்களை செய்வார்கள். ஜாக்கிர் ஹுசைனை ஜனாதிபதியாக ஆக்குவார்கள், உங்களுக்கு எதிரான சட்டங்களை செய்வார்கள். ஆகவே நீங்கள் இந்த பிரதிநிதித்துவ மோசடியில் மயங்கி விடுவீர்கள். ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர். ஜாக்கிர் ஹுசைன் நம்முடைய ஆள்தானே ஜனாதிபதியாக இருக்கிறார், அப்துல் கலாம் நம்முடைய ஆள்தானே ஜனாதிபதியாக இருக்கிறார் என்று பாராளுமன்றம் வேறு வகையாக செயல்படும், உங்களை முடக்கிவிடும். ஆகவே நீங்கள் ஒரு ஹரிஜன் மேலே போவதனாலே எல்லா ஹரிஜன்களும் மேலே போவதில்லை. ஒரு முஸ்லீம் ஜனாதிபதி ஆவதனாலே முஸ்லீம்களுடைய சிக்கல்கள் தீர்வதில்லை. நீங்கள் இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தில் மயங்காதீர்கள். அவர் போது உங்களுக்கு நாளைக்கு ஜனாதா எடுக்கிறதுக்கு கயாமத் நாள்ல நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்ட்டு மாநாடு நடத்துகிறீங்க. ஷரியத் பாதுகாப்பு மாநாடு நடத்துங்க. என்ன
ஒரு நீங்கள் வந்து அப்படியே ஆர்எஸ்எஸ் கவுண்டர் ஒன்றும் கொடுக்க முடியாது. அவங்க 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 ஐடியாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. உங்களுடைய ஐடியாலஜி என்னன்னு முதல்ல கண்டுபிடிங்க. இப்போ வரைக்கும் உங்கள் ஐடியாலஜி என்ன? உங்களுக்கு ஒரு ஐடியாலஜியே கிடையாது. உங்கள் ஐடியாலஜி என்ன தெரியுமா? நல்லா திங்கணும், நல்லா வாழணும். இதே தான் ஐடியாலஜி. என்ன ஐடியாலஜி? வரம்பு மீறி செயல்படணும், விலக்கப்பட்ட பொருள்களை சாப்பிடணும், அதில் விரைந்து செயல்படணும். ஒரு கட்சியை விட அடுத்த கட்சி அங்கே தான் வந்து ஆளுங்கட்சிக்கு ரொம்ப நெருக்கம். இதுதான் உங்களுடைய வாழ்வியல் லட்சியம். இதை தாண்டி வேறு ஒரு கருமமும் கிடையாது. மறுமையை பற்றி மறுமைன்னா ஏமாத்துறது. இந்த மாதிரியான ரமலானு, இந்த மாதிரியான அப்பப்போ வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் மாதிரி அந்த மாதிரி கேம்ப்ஸ் நடக்கும். அதில் போய் நீங்கள் அது அல்லாம இக்பால் சொல்லுவார், ஹஜ்ஜு உம்ராலாம் இந்த ஹங்காமா அதெல்லாம் வந்து போயிட்டு அங்கே போய் கும்பலாக போயிட்டு அந்த கும்பமேளா மாதிரி நடத்திட்டு வந்துடுவீங்க. எல்லாம் ஏமாந்து சொர்க்கத்துக்கு கொடுத்துருவான் அப்படின்னு நினைக்கிறீங்க. எல்லாம் சொல்கிறான், தீய வார்த்தைகளை பேசுவதிலிருந்தும் விலக்கப்பட்ட பொருள்களை உண்பதிலிருந்தும். விலக்கப்பட்ட பொருள் உண்பதுன்னா என்ன? ஏழைகளுக்கு போய் சேர்றது தடுக்கப்பட்டுரும். அது இந்த நிர்வாகம், அதை கேபிட்டலிசம் ஏழைகள்கிட்டருந்து சுரண்டி பணக்காரன்ட்ட கொடுக்கும். புரியுதா? இது ஒரு அநியாயம். இந்த அநியாயத்தை அநியாயம்னு சொல்லாமல் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு வேலை இருக்குது. புரியுதா? அதுக்கு ஒரு வேலை இருக்குது. அதுதான் எல்லாம் சொல்கிறான். இந்த தடுக்கப்பட்ட உணவு. இவங்க ஒன்றும் பன்னிக்கறி சாப்பிட மாட்டாங்க, சாராயம்லாம் குடிக்க மாட்டாங்க. இவங்க ஹராம் தான், ஹலால் தான் சாப்பிடுவாங்க. போய் பாரு, நல்லா ஹலாலான உணவு தான் சாப்பிடுவாங்க. அதுவும் பிஸ்மில்லா சொல்லிட்டு நம்ம கூட மறந்துடுவோம் சாப்பிடும்போது. அவங்க பிஸ்மில்லா சொல்லிட்டு அதை பண்ணி கரெக்டாக ரசூல்லாவோட சுன்னத்தை ஃபாலோ பண்ணி அப்படி இருந்து விரல சூப்பி அது எல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய குருமார்களும் அறிஞர்களும் அவர்களை ஏன் தடுப்பதில்லை? சரி, பப்ளிக் இப்படி இருக்குது, சொசைட்டி இப்படி இருக்குது, நீங்களும் ஏன் அவங்களோட சேர்த்து கூத்தடிக்கிறீங்க? வாழ்நாள் முழுவதும் இவர்கள் புரிந்து வரும் சாதனை உங்கள் மொத்த லைஃப் இதுதான் அப்படிங்கிறான். லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டு. பனி இஸ்ராயல்களை பார்த்து சொல்கிறேன், இது இன்றைக்கி நம்மளுடைய இதில் ஆயிடுச்சு. ஒரு சமூகத்தில் ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு மருத்துவர்கள் இருப்பாங்க. அந்த மருத்துவர்கள் யாருன்னா அந்த சமூகத்துடைய தலைவர்கள். அதுவே சீர்கெட்டு போயிடுச்சுன்னா அந்த சமூகம் உருப்படாது. அது அவங்களுடைய அந்த டியூட்டியை விட்டுட்டு ஷேர் வாங்கிக்குவாங்க. அப்போ என்ன போயிடும்? அந்த சமூகம் கைவிடப்பட்ட சமூகமாக அது ஆயிரும். இன்றைக்கி நம்ம சமூகம் அப்படி தான் இருக்குது. நம்ம சமூகத்தில் எடுத்துக்க எத்தனை பீடி கம்பெனி இருக்குது. பள்ளிவாசல்லையும் பீடி கம்பெனியோடைய ஓனர்ஸ் முத்தவள்ளியாக இருக்காங்களா இல்லையா? வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. இந்த ஒரு செயல் போதும் நீங்கள் யாருன்னு உரிச்சு காட்டுறதுக்கு. கேட்டால் அது மக்ரூ லிஸ்ட்டில் வரும். மக்ரூ லிஸ்ட்டில் வரும், அதாவது வெறுக்கத்தக்க லிஸ்ட்டில். ஹராம் கூட குரானில் பீடி பற்றி இல்லைல்ல, அப்படி வராங்களாம். குரானில் பீடி இல்லைல்ல, சிகரெட்டு ஹராமு, பீடி ஹராம். ஏன்னா சிகரெட் இப்போதைக்கு ஆரம்பிக்கிறதுலாம் பெரிய ஃபேக்ட்ரி வேணும். எல்லாம் பாரு, அலீம் பீடி. அலீம் யார்? அல்லாவுடைய பேர். எல்லாம் முஸ்லீம். வேலூரில் போனீங்கன்னா எல்லா பீடி அலீம் பீடி, அந்த பீடி, A1 பீடி, நம்பர் 1 பீடி, 100 100 பீடி, 4 hours பீடி, மன்னான் பீடி, மன்னான் பீடி, எல்லா பீடி. இந்த பீடிக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆலிம்கள் இன்றைக்கி உட்காந்துருப்பாங்க ஜக்காத் வசூல் பண்ணுறதுக்கு. போய் வாங்குவாங்க. யார்கிட்ட வாங்குறீங்க? அது என்ன காசு? சொல்ல மாட்டிங்களா? தோல் ஷாப் ஓனர்கிட்ட போய் காசு வாங்குவீங்க. தோல் ஷாப் தண்ணி எதில் விட்றாங்க? அவங்க குடிக்கிற தண்ணி நாசம் பண்ணுறாங்க. தோல் ஷாப் ஓனர்லாம் யார்? ஆம்பூரில், வேலூரில், வாணியம்பாடியில், எல்லோரும் யார்? அது என்ன பண்ணணும் தெரியுமா? அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அது வெள்ளைக்காரெலாம் அது பண்ணுறான். ஏன்னா அவன் இந்த அளவுக்கு கூறு கெட்டு போகலாம் அவன். புரியுதா? தோல் ஷாப் ஓனர்கள்ட்ட போய் கை கட்டி நிற்பாங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கி போனால் 10,000 ரூபா கிடைக்கும், 5,000 கிடைக்கும், ஒரு 2-3 லட்ச ரூபா தேத்திடுவாங்க. அதுதான், அவ்வளோதான் இவங்களுடைய தீனு. அதான் எல்லாம் சொல்கிறான், நீங்களும் தடுக்க மாட்டீங்க, ஷேரும் வாங்கிக்கிறீங்க. எல்லாம் சொல்கிறான், இப்படிப்பட்ட சமூகம் உருப்படாது. புரியுதா? இதுதான் யதார்த்தம். எல்லாம் யூதர்கள் கூறுகிறார்கள், அல்லாவின் கை கட்டப்பட்டிருக்கிறது.
என்ன சொல்கிறாங்க, அல்லாவுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது. இது அரபிகளில் ரொம்ப மோசமான வார்த்தை இது. ஒரு ஆளை வந்து கை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கஞ்ச பிஸ்னாரி. நம்ம சொல்லுவோம்ல, எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டான். இது நம்ம ஊரில் ஆக கஞ்சு பிஸ்னாரி இதுதான் சொல்லுவோம், எச்சிக்கையில். ஏன்னா அதில் ஒரு கொஞ்சோண்டு சாப்பாடு ஒட்டி இருக்கும். காக்கா வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதை ஓட்டினான்னு வச்சுக்கோ, அந்த ஒரு பருக்க போயிடும். அந்த காக்கா வரும்போது கூட அந்த கான்சியஸில் உறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் காக்கா ஓட்டுவான். புரியுதா? அவ்வளோ அலர்ட்டாக இருப்பார் அவர். புரியுதா? அந்த மாதிரி வார்த்தை வந்து அல்லாஹ்வுக்கு பயன்படுத்துகிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், கட்டப்பட்டு இருப்பவை அவர்களுடைய கைகள் தான். டேய், யாருடைய கையில் கட்டப்பட்டிருக்கு? உங்கள் கைகள் தான். அவர்கள் பேசி கொண்டிருந்த இந்த பேச்சின் காரணமாக சாபத்திற்குள்ளானார்கள். இந்த வார்த்தை பேசுனில்லை, என்னை பார்த்து என்னை கலாய்க்கிறியா? சரி, நீ கலாய்க்கிற, யாரை கலாய்க்கிற? இல்லை, அதை கலாய்ப்பா வேணாங்கள. உமரை கலாய், அபூபக்கரை கலாய், அம்மார் பின் யாசிரை கலாய், பிலாலை கலாய். டேய், எந்த வேதத்தை நீங்கள் நம்புறீங்களோ அந்த வேதத்துடைய ஓனர்றா நான். அல்லாவுக்கு கண்ணியம் இருக்கணும்ல. யாரை பார்த்து கலாய்க்கிறது ஒரு லெவல் வேண்டாமா? நபியை கூட போய் நபின்னு சொல்லு, ஓகே, சரியா? அது கூட ஒரு லெவல் குற்றம். அல்லாஹ், புரியுதா? அல்லாஹ் வந்து அதனால தான் பாரு, இங்கே இருக்கிற இந்துக்கள் தொழிலுக்கு போயிட்டு வரேன் அப்புறமா செஞ்சு தரேன்னு ஒரு வேலையை சொல்லுப்பார், கண்ணியமாக சொல்லுவாங்க, போயிட்டு வாப்பா முதல்ல அப்படிமா. ஏன் தெரியுமா? கடவுளை வணங்குறான். கடவுளை வணங்குறவன் நல்லவன். கடவுளை வணங்குறதுக்கு நாம் தடுக்கக்கூடாது. அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கும். இவங்க யார்? நபிமார்கள் வந்து 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 கடவுளை பற்றி இவங்களுக்கு தெரியாத டீட்டெயிலே கிடையாது. ஒரு நாள் வந்து ரசூல்லாட்ட வந்து பேசுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறுமை நாளில் வந்து அல்லாவுடைய கையில் வந்து பூமி இருக்கும் அப்படிங்கும்போது அவங்க வந்து டீட்டெயிலாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இந்த விரலில் இது இருக்கும், ஒவ்வொரு விரலில் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லும்போது ரசூல்லா சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறது உண்மை. இவ்வளோ டீட்டெயில் தெரிஞ்ச இவனுங்க அல்லாவை மதிக்க வேண்டிய முறைப்படி மதிக்கிறது இல்லை. இவ்வளோ விவரம் தெரிஞ்சவன் அல்லாவை எப்படி மதிக்கணும்? எல்லாம் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சக்தி. அல்லாவை கிண்டல் பண்ணுறீங்க. அல்லா சொன்ன சாபத்திற்கல்லான அல்லாவின் கைகளோ விரிந்திருக்கின்றன, தான் நாடும் விதத்தில் அவன் அள்ளி வழங்குகிறான். யாரா கை கட்டியிருக்கான் என்கிட்ட? எதுக்கு சொல்லுமா இது சொல்கிறாங்க? நான் போன ஒரு பயானை இப்போ ரீசெண்டாக போட்டேன்ல, 2-3 பயானுக்கு முன்னாடி, அழகிய கடனும் மறுமை வெற்றியும். எல்லாம் கடன் கேட்குறான் அப்படின்ட்டு. இப்போ கடன் யார் கேட்பா? பஞ்சத்தில் அடிபட்டவங்க தான் கேட்பாங்க, இல்லாதவங்க தானே கேட்பாங்க. இப்போ அல்லாஹ் எதுக்கு சொல்கிறான்? அழகிய கடன் எதுக்கு சொல்கிறான்? நமக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக சொல்கிறான். ஏன்? அல்லாவுடைய தீனை, அதாவது அல்லாஹ் புகழப்படணும் அப்படின்னா அது வந்து அல்லாவுடைய ரசூல் தான் செய்யணும். அப்போ அந்த ரசூல் தூக்கி நம்ம மேலே அந்த பணியை ஒப்படைச்சிட்டு, என் சார்பாக நீங்கள் செய்யுங்க, மறுமையில் கூலி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு. இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். புரியுதா? இப்போ நீங்கள் இப்போ வந்து ரோட்டில் 10 பேர் போயிட்டுருக்குறான், இவங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு செய்ய சொன்னால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவோம்? ஒரு 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 பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த ஏரியாவில் இருக்கவங்கன்னு வச்சு, என்னங்க போங்க, நான்லாம் செய்ய மாட்டேங்க, போங்கம்மா. ஸ்டாலின் முதலமைச்சர் வராரு, இல்லை ராகுல் காந்தி வராரு, உங்கள் வீட்டில் சாப்பாடு செய்யணும், உங்கள் வீட்டில் சாப்பிட்ற சொல்கிறேன் விரும்புகிறாரு, அப்படி என்ன பண்ணுவோம்? ரெடி பண்ணு போ ஆள் ஆடை படிக்க வச்சுருவோம், எல்லாம் பண்ணிடுவோம். என்ன மீடியா ஃபுல்லாக அட்டென்ஷன் ஆயிரும். ஸ்டாலின் இந்த வீட்டுக்கு வந்தார். ஏன் வந்தார் ஸ்டாலின்? ஏன் வந்தார் ராகுல்? அப்படி என்ன இந்த வீட்டில் இருக்கிறது? அது வந்து கண்ணியப்படுத்துறது. அந்த ஏழை மக்கள் அவங்க போவாங்க பாரு, அந்த லோயர் கேஸ்ட் இருப்பாங்க, அவங்க வீட்டில் போய் கூழ் குடிப்பாங்க. குடித்தா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கு அது ஒரு மரியாதை. அப்போ எல்லாம் என்னங்கிறான், எனக்கு கடன் கொடுங்கப்பா அப்படின்னும். அப்போய் அல்லாவுக்கு கடனா? நான் கொடுக்குறதா? இதான் ஒரு சாபி சொல்லுவாங்க. ரசூல்லா வந்துட்டு நேராக ஒரு சாபியோட வீட்டுக்கு போயிட்டு, வாங்க அல்லாவுடைய தூதர். அவரு கையும் கவராது காலும் ஓடாது, பதட்டத்தில் வாங்க அல்லாவுடைய தூதரே வாங்க அப்படிம்பாரு. என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை இந்த சூறா ஒன்று இறங்கியிருக்கு, அது வந்து அல்லாஹ் வந்து உங்கள்கிட்ட ஓதி காட்ட சொன்னான். என்கிட்ட ஓதி காட்ட சொன்னானே? என்ன சொல்கிறீங்க? குரான் என்ன சொல்கிறீங்க அப்படிமா?
இல்லை ஆமாம் அல்ல சொன்னான் அப்படின்னா. என் பேரை சொல்லி சொன்னானா அப்படிமா. ஆமாம் பேரை சொல்லி தான் சொன்னான் அப்படி. உடனே பொல 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 பொலன்னு அழுவ ஆரம்பிச்சுடுவார். என் பேர் அல்லா வாயில் வந்துருச்சா, முடிஞ்சது எனக்கு ஜாக்பாட்டு அப்படிம்பாரு. அது மாதிரி அல்லா கடன், இது எவ்வளோ பெரிய பாக்கியம் புரியுது. அல்லாவுடைய தீனுக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறது, ஒரு மைக் வாங்குறது, ஒரு கேமரா வாங்குறது, ஒரு ஒரு அசசரிஸ் வாங்குறது, ஒரு புக் அடிக்கிறது, ஒரு ஃபண்டு கொடுக்கறது, எவ்வளோ பெரிய பாக்கியம். கடனுங்கிறான். கடன் யார்கிட்ட வாங்கணும்? நண்பர்கள்ட்ட வாங்கணும். எல்லாம் சொல்கிறான்ல கொஞ்சம் நேரத்தில் முன்னாடி போன வசனங்கள் இல்லைன்னு சொன்னான். நண்பர்கள் நீ என்னுடைய அல்லாஹ், அதாவது மூமினுக்கு யார் நண்பர்? மற்றவங்க கூட நட்பு வச்சுக்காதீங்க நீங்கள். அது ஏன்னா அதுக்கு பதிலாக ஏன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுங்க. என்னடா பாக்கியம் இது, என்ன லெவல் இது. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அல்லாஹ் கூப்பிட்றான். அடிமை அவன் போட்டாதான் பிச்சை. என்ன அவன் கையில் உயிர், என்ன எல்லாம் அவன் கையில் தான் இருக்கு. என்ன அவன் வந்து சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறான், கடனுங்கிறான். இதெல்லாம் வந்து நம்மளை கண்ணியப்படுத்துகிறான். அல்லா மலக்குகள் எப்படி பார்ப்பாங்க? அல்லாஹ் கடன் கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் அடிமையாக இருக்கிறாங்க. அவங்க ஜின்கள்லாம் அடிமையாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அற்ப பொருளாக இருக்குது. நம்மளும் அடிமை தான். ஆனால் அல்லாஹ் நம்மளை அந்தஸ்து எப்படி கண்ணியப்படுத்துகிறான். அதாவது நம்மளை அந்த வேலை செய்யுங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த கடன் வாங்குவோம். அவங்க என்ன கிண்டல் பண்ணுறாங்க, அல்லாவுடைய நிலைமை பற்றியா? இவன் நினச்சா எவ்வளோ தங்கம் வெளிப்படுத்தலாம், எவ்வளோ வைரம் வெளிப்படுத்தலாம், அதெல்லாம் தீந்து போயிடுச்சான். இந்த பஞ்சப்பராரிகள்கிட்ட யார்? இவங்ககிட்ட கடன் கேட்குறேன். தௌபாவில் வரும், 9 அத்தியாயத்தில் வரும். ஒரு ஏழை ஒருத்தர் கொண்டாந்து பேரிச்சம்பழம் கொடுப்பார். அப்போ கிண்டல் பண்ணுவானுங்க. அந்த சம்பவம் வரும்போது டீட்டெயிலாக அதை பார்ப்போம். அதெல்லாம் அல்லாவுக்கு அழகிய கடன். இதை வச்சு தான் அல்லாஹ் இந்த பிச்சைக்காரங்கிட்ட தான் கடன் வாங்கி இப்படி பண்ண போகிறானா? இதெல்லாம் யாருனால பேச முடியும்? நினச்சி பாரு. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவுக்கு கலாய்க்கிறிய, யாரடா கலாய்க்கிற நீ? ஒரு அறிவு வேண்டாம், ஒரு காமன் சென்ஸ் வேண்டாம். உண்மை யாதெனில் உம்முடைய இறைவனிடமிருந்து அளவில் இறக்கி வைக்கப்பட்ட இவ்வேதம் அவர்களில் பெரும்பாலோரிடம் வரம்பு மீறலையும் அசத்திய போக்கையும் இன்னும் அதிகப்படுத்துகிறது. ஆனால் உண்மையாக என்ன தெரியுமா? என்ன அப்படின்னா, பொறாமை வந்துருச்சு உங்களுக்கு. என்னன்னு வந்துருச்சு? உம்முடைய இறைவனிடமிருந்து அளவில் இறக்கி வைக்கப்பட்ட இந்த வேதம். இந்த வேதத்தை நான் உனக்கு இறக்குனேன்ல, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தான் தொடர்ச்சியாக இறங்கிட்டு இருந்துச்சு. இப்போ அங்கே நின்றுச்சு. ஈசா நபி காலத்துலேருந்து 600 வருஷம் அவங்க உட்காந்து எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு இறை தூதர் வரணும், பெண்டிங்கில் ஒரே ஒரு இறை தூதர் வரணும். அது எப்போ வருவாருங்கும்போது டபக்குன்னு வந்தார். ஆனால் இவங்க இதில் வரல, இங்கே வந்துட்டார். இதனால் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? விரக்தி வந்துருச்சு, அது கோபம் வந்துருச்சு. அது எப்படி எங்களை தூக்கி நீ கீழே போட்டு இன்னொருத்தனை வந்து நீ கண்ணியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? அசத்திய போக்கை இன்னும் அதிகப்படுத்தியது. இதே மாதிரி யார் செயல்பட்டா? இப்லீஸ். அது எப்படி எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை தூக்கி நீ ஆதமுக்கு கொடுக்கலாம்? அதே பிரச்சனை, புரியுதா? அதனால தான் இன்றைக்கி எந்த அளவுக்கு போயிட்டானுங்கன்னா, ஷைத்தானோட நேரடி தொடர்பு யூதர்களுக்கு. நான் சொல்கிறது நேரடி, ஐ டு ஐ. சாட்டனிக் டெம்பிள் அமெரிக்காவில் இருக்கு, சாட்டனிக் டெம்பிள் ஈரோட்டில் இருக்கு, சாட்டனிக் டெம்பிள் ஊட்டியில் இருக்கு, சாட்டனிக் டெம்பிள் இதில் இருக்குது, சென்னையில் இருக்குது. என்ன சாத்தான் அழைக்கிறார் போஸ்டர் போட்டிருக்காங்க. யூடியூப்பில் ஒரு வீடியோ கூட இருக்கும், ஒரு ஆடியோ கூட இருக்கும். அந்த சாத்தான் அழைக்கிறாருன்னு ஒருத்தர் போஸ்டர் போட்டிருப்பார். அவர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எங்க சாத்தான் அழைக்கிறாருன்னு சொல்கிறீங்களா? சாத்தான் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னா, ஆமாங்க, ஒரு அல்லாவே சேலஞ்ச் பண்ணுறாருல்ல. அவங்க சொல்கிறாங்க, அவர்கிட்டயே பெரிய ஆள்கிட்டே அவ்வளோ வெயிட்டு கை அல்லாஹ்கிட்டயே மோதறானா அவன் எவ்வளோ பெரிய கட்ஸ் இருக்கணும் அவனுக்கு. அதனால் சாத்தான் வந்து பெரிய ஆளுங்க அவன் சொல்கிறான். சாத்தானுடைய அந்த சர்ச் வச்சுருக்கோன்னு சொல்கிறான். அப்புறம் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் வந்து பாருங்கள் 1008 கட்டுப்பாடுகள் போடுறான். இதை செய்யாதா, அதை செய்யாதா, அதை செய்யாதா, அதை செய்யாதுங்கிறான். சாத்தான் ஃப்ரீ பண்ணுறாருங்க. எதை வேணாலும் செய், பிடிச்சதெல்லாம் செய், மனம் விரும்பியே செய், எல்லாம் செய். அப்போது உங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கா, இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கா?
அவன் அப்படி சொல்கிறான். அது இல்லாமல் கூடுதல் அவன் ஏமாற்றக்கூடிய வாக்குறுதிகள் நிறைய அவன் கொடுக்குறான். ஸோ இவங்க இன்றைக்கி வந்து சாத்தானுடைய டைரக்ட் ஏஜெண்ட்டாக ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெறுப்பு. மேலும் இதற்கு தண்டனையாக மறுமை நாள் வரை அவர்களிடையே பகைமையையும் வெறுப்புணர்ச்சியையும் நாம் விதைத்து விட்டோம். போர் நெருப்பை அவர்கள் மூட்டும் போதெல்லாம் அல்லாஹ் அதனை அணைத்து விடுகின்றான். அவர்கள் பூமியில் ஃபசாதை பரப்ப முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இத்தகைய ஃபசாத் செய்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம்கள் மேலே கடுமையான ஒரு வெறுப்பில் இன்றைக்கி இருக்காங்க. இன்றைக்கி நேத்தன்யாவை எடுத்துக்கோ, சைத்தானு. நேத்தன்யாவுக்கு அவங்க ஊர்லேயே பேர் என்னென்னா நேத்தன்யாவு இல்லை, சேட்டன்யாகு அப்படிம்பாங்க. அது ஆனால் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, எப்போ பாரு சண்டை மூட்டணும், போர் மூட்டணும். பத்ரு போர்லேயும் உஹது போர்லேயும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதான் அல்லாஹ் சொல்கிறான், இவங்க போர் மூட்டை நினச்சிட்டே இருக்காங்க, ஆனால் நான் என்ன தானே பண்ணுறேன், அணைச்சி விட்டுறேன். இவங்க பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க, இந்த போர் இப்படி 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 போட்டு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்படியாவது சண்டை வந்துடணும். அல்லாஹ் என்ன பண்ணுவான், பைடன் தூக்கிட்டு ட்ரம்ப் உட்கார வச்சு எப்படியாவது உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு சண்டை வந்துடணும், அதில் வந்து நாம் வந்து குளிர் காயணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அப்போ இது நடக்கணும். அல்ல என்ன பண்ணிட்டான், பாலிசி மாற்றிட்டான். இன்றைக்கி உட்காந்து ஒரு டேபிள் உட்காந்து பேசுகிறாங்க, புரியுதா? அதே மாதிரி எல்லாம் அது அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான், மாற்றிட்டே இருப்பான். இத்தகைய ஃபசாத் செய்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை. இப்போ பூமியில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, 2 நிர்வாகம் இருக்குது. ஒன்று அல்லாஹ்வுடைய நிர்வாகம், அது வந்து எல்லா டைமும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கும். மழை பெய்கிறது, புரியுதா? விளைச்சல், பூமி விளைச்சல் கொடுக்கறது, அதே மாதிரி சூரியன் வர்றது, காற்று வீசுவது, புயல் அடிப்பது, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய சிஸ்டமேட்டிக் உள்ளே நடந்துகிட்ருக்கும். இன்னொரு நிர்வாகம் இருக்குது, இது வந்து ஆலமே தக்வீன் அப்படிம்பாங்க. இது வந்து இதில் யாரும் ஒன்றும் கிழிக்க முடியாது. சூரியனை எல்லாரும் வந்து ஒரு நிமிஷம் நிறுத்தவும் முடியாது, அதை வந்து அதுக்கு ஒரு ஃபில்டரும் போட முடியாது. என்ன, அதோடைய வீரியத்தை நீங்களால் குறைக்கவும் முடியாது, அது ஒன்றும் பண்ண முடியாது. காற்றை வந்து நீங்கள் தடுத்து நிறுத்த முடியாது, கடல் அலையை வந்து உங்களால் நிறுத்த முடியாது. இது வந்து ஆலமே தக்வீன், இது அல்லாஹ்வுடைய டைரக்ட் இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்தந்த கிளைமேட்டுக்கு மழை பெய்யும், எல்லாமே நடக்கும். இது அல்லாஹ்வுடைய இதில் இருக்கும். யூடியூப் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை வந்து நம்ம வைக்கிறோம். இதனால் நான் கேட்டது கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் எதுவுமே நம்ம வந்து சொன்னது கிடையாது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, எதில் அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ, அதாவது அந்த லைக் பட்டன் இதெல்லாம் எதில் அதிகமாக ப்ரெஸ் பண்ணப்படுதோ, ஸோ அதில் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து சஜஷனில் வந்து கொடுத்துட்ருக்கோம், அதிகமாக அது பரப்பும். அதே மாதிரி விளம்பரம் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, விளம்பரம் இல்லாத வீடியோக்களை யூடியூப் ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை விளம்பரத்தின் மூலமாக வர காசு. நம்ம விளம்பரத்தை லாக் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டோட்டலாக நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கூட போகிறதில்லை. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அதே மாதிரி லைக் வந்து எல்லாரும் அமுத்துங்க. 5000 வியூஸ் இருக்குன்னா 5000 லைக் எல்லாரும் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி கமெண்ட் மினிமம் ஒரு வீடியோக்கு ஒரு 1000 கமெண்ட் திட்ட கூட செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்லுங்கள், சரியா? சும்மா ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏதோ ஒவ்வொருத்தரும் இதை கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணுற பட்சத்தில் மட்டும்தான் இந்த வீடியோஸ் வந்து மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கம்மியாக வியூ போகிறதுக்கு காரணம் வந்து இப்போ யூடியூபுடைய அல்காரிதம் வந்து ரொம்ப மோசமாக கேட்டோம். இந்த சேனலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உபகாரமாக இருக்கும். இது அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். இன்னொரு நிர்வாகம் இருக்குது, இது வந்து ஆலமே தஷ்ரீ. இது வந்து இது சரி தப்பு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கற்றுக் கொடுத்து அதை மனுஷனை செய்ய வைப்போம். அது கரெக்டாக, அந்த ரெண்டும் கரெக்டாக இருக்கும்போது இந்த உலகம் சொர்க்கமாக இருக்கும், புரியுதா? இது கொலாப்ஸ் பண்ணும்போது இந்த பூமி வந்து ஃபசாது நிரம்பிடும். அதில் என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒரு கூட்டம் பாதிக்கப்படுவாங்க, ஒரு கூட்டம் பெனிஃபிட் அடைவாங்க. அப்போது இந்த மாதிரி வந்து இவங்க ஃபசாது செய்யும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்கள நேசிப்பதில்லைங்கிறான். ஆனால் இந்த ஃபசாது செய்கிற சுதந்திரம் மனுஷனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கான்ல, இது வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான். இதுக்கு ஒரு டெட்லைன் நல்லா வச்சுருப்பான். இது எப்போன்னு நமக்கு புரியாது, இது அவனுடைய அறிவுக்கு மட்டும் புரியும். அல்லாஹ்வுடைய அந்த ஹிக்மத்துக்கு தெரியும். ஒரு அநியாயக்காரனை எவ்வளோ தூரம் அநியாயம் செய்ய விடுவது. ஃபிரௌனை எப்போ தூக்கணும், 400 வருஷம் விட்டான், புரியுதா? அது என்ன 400 வருஷம், அது அல்லாஹ் தான் அறியும். இப்போ அமெரிக்கா இவ்வளோ நேரம் ஆட்டம் போடுது. இப்போ ஜெர்மனி ஒரு காலத்தில் ஆட்டம் போட்டு உக்காந்துருச்சு. பிரிட்டன் ஒரு காலத்தில் ஆட்டம் போட்டு அடங்கிருச்சு. இன்றைக்கி இஸ்ரேல் ஆட்டம் போடுது.
யார் யாரெல்லாம் ஆடுறவன்லாம் எல்லாம் வந்து ஒரு லிமிட் வச்சுருப்பான். அந்த லிமிட்டு வந்துருச்சுன்னா திடீர்னு நல்லா பிடிப்பான். அதுதான் எல்லாம் சொல்கிறான். ஃபசாத் செய்பவர்களை நான் நேசிப்பதில்லை. ஏதோ இவங்க செஞ்சிட்ருக்காங்க, நான் இவங்களை நேசிக்கிறேன், இவங்களை விட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா இதுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுருக்கேன், அது எனக்கு தான் தெரியும், என்னோடய ஹிக்மத்துக்கு தெரியும். இந்த ஃபசாத் செய்பவங்களை ஏன் அல்லாஹ் விட்டு வச்சுருக்கான் அப்படின்னா இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இவங்க ஃபசாத் செய்யும்போது தான் நம்மளை மாதிரி ஆட்கள் நன்மை சம்பாதிக்க முடியும். புரியுதா? இவங்க ஃபசாத் செய்வாங்க, அது கவுண்டராக நம்மளால் செயல்பட முடியும். இப்போ நம்ம சொல்கிறோமில்ல இது ஃபசாது, இது தப்புன்ட்டு. புரியுதா? இப்போ நம்ம யார் சார்பாக பேசுகிறோம்? அல்லாஹ்வுடைய சார்பாக பேசுகிறோம். அப்போ இந்த வாய்ப்பை ஃபசாது நின்றுச்சுன்னா இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காதுல்ல. புரியுதா இல்லையா? அவன் வந்து ஒரு பாம்பு போடுறான், அந்த இடத்துல ஒரு 300 பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த 300 பேரை வந்து உடனே பாரு, அங்கேருந்து ஒரு 10,000 பேர் 5,000 பேர் வந்து அந்த 300 பேரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதில் ஒருத்தன் பிளட்டு கொடுக்குறான், அதில் ஒருத்தன் பணம் கொடுக்குறான், ஒருத்தன் இது பண்ணுறான், அவனை எப்படிலாம் தியாகம் பண்ணுறாங்க. இது நன்மை கிடச்சிட்ருக்குல்ல அந்த மக்களுக்கு. புரியுதா? அந்த இழப்பை சந்திச்சாங்க இல்லையா அந்த அப்பாவி மக்கள், குழந்தைகள், அவங்களுக்கும் நன்மை கிடச்சிட்ருக்குல்ல. அப்போ இது நன்மை. அப்போ ஒரு பக்கம் இவங்களுக்கு நன்மை கிடச்சிட்ருக்கு, இவங்க அக்கௌண்ட்டில் நம்பர்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குது, நன்மையுடைய நம்பர்ஸு. இவங்க அக்கௌண்ட்டில் தீமையுடைய நம்பர்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ அல்லாவை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டு, அல்லாவுக்கு ப்ராஃபிட் தானே. புரியுதா? என்றைக்காக இருந்தாலும் சாகணும். இவன் கையில் சாவு எழுதி கொடுத்துட்டோம்னா இவன் பாவி ஆயிடுவான். புரியுதா? அப்போது இந்த நன்மை தீமைக்கான அந்த இழுபறி இருக்குப்பார், இது எவ்வளோ ஃபோர்ஸாக நடந்துகிட்ருக்குதோ அது வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணி வேடிக்கை பார்ப்போம், ஃபசாதை வேடிக்கை பார்ப்போம். பார்க்கலாம். ஒரு பக்கம் என்னுடைய அடியார்கள் நின்றுருக்காங்க, கொஞ்சம் பேர், மொத்த பேர் இங்கே பக்கம் இருக்கும்போது கொஞ்சம் பேர் நிற்கிறான் பார், அது அல்ல பார்ப்பான். என்ன கட்ஸுடா இவனுங்களுக்கு, என்ன தைரியம் உங்களுக்கு. நிற்கிறாங்க, உண்மையை பேசுகிறாங்க, உறக்க பேசுகிறாங்க, தப்பு தப்பு அப்படின்னு பேசுகிறாங்க. புரியுதா? அதனால் என்ன போட்டும், என்ன வேலை போட்டும், இது போட்டும், அது போட்டும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. இழப்புகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, வறுமையை ஃபேஸ் பண்ணுறாங்க, இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, மன உளைச்சலை ஃபேஸ் பண்ணுறாங்க, உடல் பாதிப்பை ஃபேஸ் பண்ணுறாங்க, எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து நடந்து, இதை புரியுதா? அப்போது அநியாயம் தலை தூக்கும் போது தான் நல்லவர்கள் நன்மை சம்பாதிக்க முடியும். புரியுதா? அப்போ அது முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா நன்மை சம்பாதிக்க முடியாது. இது ஒரு கட்டம் வரைக்கும் எல்லாம் வச்சுருப்பான். ஓவர் இதுக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு லெவல் வந்துருச்சுன்னா தூக்கிடும். இது வந்து அல்லாஹ்வுடைய ஒரு இது. வேதம் அருளப்பட்டவர்கள் இவ்வரம்பு மீறிய போக்கினை கைவிட்டு இறை நம்பிக்கை கொண்டு மேலும் இறையச்சத்துடன் செயல்பட்டிருந்தால் அவர்களின் தீமைகளை அவர்களை விட்டு நாம் அகற்றி இருப்போம். மேலும் அருட்கொடை நிரம்பிய சுவனங்களில் அவர்களை நுழைய செய்திருப்போம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்களும் இந்த முஸ்லீம்களோடு சேர்ந்து என்ன இறை நம்பிக்கை கொண்டு இறையச்சத்துடன் செயல்பட்டிருந்தால் அவர்களின் தீமைகளை அவர்களை விட்டும் நாம் அகற்றியிருப்போம். இதுக்கு முன்னாடி வரலாற்றில் நீங்கள் செஞ்சது எல்லாத்தையும் நான் விட்டுருப்பேன், அதை இக்னோர் பண்ணியிருப்பேன். அருள் நிரம்பிய சொர்க்கத்தில் போயிருக்கலாம். இங்கே என்ன ஒன்று பனி இஸ்ராயேல் சொர்க்கத்துக்கு போனால் ரசூல்லா சொர்க்கத்துக்கு போக முடியாதா? ஆனால் அங்கே ஷார்ட்டேஜாக இருக்குது, அங்கே என்ன பிரச்சனையாக இருக்குது. ஒவ்வொருத்தனுக்கு எவ்வளோ பெரிய சொர்க்கம் எல்லாம் படைச்சி வச்சுருக்கான். அப்போ ஏன் உங்களுக்கு அந்த புத்தி வரமாட்டேங்குது? அதுக்கப்புறம் எல்லாம் கேட்குறான், சரி இவங்க கூட சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கல, போ சரி ஓ இதுக்கு ஏதோ ஒரு சப்பை கட்டுறியா? இப்போ உங்கள் வண்டவாளத்துக்கே வரேன். மேலும் தௌராத்தையும் இஞ்சிலையும் மற்றும் தம் இறைவனிடமிருந்து தமக்கு இறக்கி அருளப்பட்ட இதர வேதங்களையும் அவர்கள் முழுமையாக நிலைநாட்டியிருந்தால் அவர்களுக்காக ஆகாரம் மேலிருந்து பொழிந்திருக்கும், கீழிருந்து பொங்கி பெருகியிருக்கும். ஆயினும் அவர்களில் சிலர் நேர்மையாளர்களாய் இருக்கின்றனர், எனினும் அவர்களில் பெரும்பாலோர் தீய செயல் புரிபவர்களாக இருக்கிறார்கள். இப்போ அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சேர்றா, இது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட வேதம், நீ ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற. சரி ரைட் ஓகே. தௌராத் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற? நான் சொன்னேன்ல, தௌராத்தில் வந்து கல்லறி தண்டனை வரும்போது என்ன பண்ணுறீங்க?
ஏன் ரசூலாட்ட அந்த அந்த கோட்டைக்கு நீங்கள் ஏன் வரீங்க? உங்கள்கிட்ட ஆல்ரெடி வேதம் இருக்கு. கேட்டால் வாங்கப்பா சேர்ந்து தொழுவலான்னு கேட்டால் எங்கள்கிட்ட வேதம் இருக்குது, நாங்கள் எங்கள் மெத்தடு வேறு. சரிப்பா உங்கள் மெத்தடு வேறு தானே. அப்போ நான் இங்கே அந்த விபச்சாரத்துக்கு என்ன தண்டனை? புதுசு தானே இப்போ சரி, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. புரியுதா? ஏன்னா இன்னும் அங்கே முழுசாக மது ஆறாம் தடுக்கப்படல. கொஞ்ச நாள் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே போயிட்டுருக்கு. மது வந்து குடிக்கலாம், கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், அப்படி தொழுகை நேரத்தில் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அவங்க பார்க்குறாங்க. கொஞ்சம் இப்போ வட்டி ஹராமே ஆகலை. அங்கே வட்டி கிட்டத்தட்ட ஹஜ்ஜத்துல் விதாவில் தான் ரசூல்லா வந்து ஹராமாக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பார்க்குறாங்க, பரவாயில்லையே எங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கே, ஏதோ சலுகை கிடைக்கிற மாதிரி இருக்கே, கேட்டு பார்ப்போமே. அதுதான் அவங்க சொல்கிறேன். இஞ்சியில் தௌராத்தையும் இஞ்சிலையும் உங்களுக்கு இறக்கி அருளப்பட்ட இதர வேதங்களையும் நான் சொன்னேன்ல, அது தௌராத் இஞ்சிலுங்கிறது ஏகப்பட்ட நபிமார்களுடைய வேதங்கள். அது புரியுதா? எஸ்ரா இருக்குது, அதில் வந்து நிறைய நபிமார்களுடைய வேதங்கள் இருக்குது. முழுமையாக நிலைநாட்டியிருந்தால் அதையாவது ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்தால் அவர்களுக்காக வானத்திலிருந்து ஆகாரம் பொழிந்திருக்கும், கீழிருந்தும் பொங்கியிருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களில் சிலர் மட்டும்தான் நேர்மையாளராக இருக்கீங்க, எனினும் அவர்களில் பெரும்பாலோர் தீய செயல் புரிபவர்களாகவே இருக்கிறீர்கள். இப்போ அது அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் வண்டவாளம் நீங்கள் எந்த வேதத்தையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல, அதுதான் உங்களுடைய ரியாலிட்டி. புரியுதா? இது அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் உங்களுக்கு இது வந்து தௌராத்தில் லேவியர் ஆகமம் 26வது அதிகாரத்தில் தொடர்ச்சியாக சில வசனங்கள் இருக்குது. இதில் அந்த யூதர்களை பற்றி இதே வாக்குறுதி அங்கே கொடுத்துருக்கான் அல்லாஹ். இந்த குரான் பார் எப்படி உண்மைப்படுத்துது அந்த அந்த வேதங்களை. இது மூசா நபி பயானாக சொல்கிறார். நீங்கள் உங்களுக்கு என சிலைகளையும் படிமங்களையும் கல் தூண்களையும் உருவாக்கி கொள்ள வேண்டாம், சிலை வழிபாடு செய்யாதீங்க, வணங்குவதற்கான கற்சிலைகளை நாட்டில் நட்ட வேண்டாம், ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இந்த அல்லாஹ்வை தான் இவனுங்க கலைகிறானு. ஓய்வு நாளை கடைபிடித்து என் தூயகத்திற்கு அஞ்சி வாழ்வீர்களாக, நானே ஆண்டவர். சனிக்கிழமை எந்த வேலையும் நீங்கள் செய்யக்கூடாது. ஓய்வு நாள்னால் ஓய்வு நாள் தான். என் தூய்மையாக ஃபாலோ பண்ணுங்கள். அல்ல சொல்கிறேன், நீங்கள் என் நியமங்களை கவனமாக கை கொண்டு கட்டளைகளை நிறைவேற்றி அவற்றிற்கேற்ப நடந்தால், நான் சொல்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் கவனமாக கேட்டு அதுக்கு நடந்தா, ஏற்ற காலத்தில் மழை பெய்ய நான் பெய்ய செய்வேன். இதே தான் நான் குரானில் வருது. அப்போது நீ குரானை மறுக்கிறியா, தௌராத்தை மறுக்கிறியா, நீ எதை தாண்டா மறுக்க, நீ எதைத்தான் ஏற்கிற? எல்லாம் சொல்கிறான், நான் மழை பெய்ய செய்வேன், வயல் தன் பலன்களை தரும். எல்லாம் சொல்கிறேன், பூமியும் பலன் தரும், நிலத்தின் மரங்கள் தங்கள் கனிகளை தரும். திடீர்னு மார்க்கெட்டில் இப்போ பார்ப்போம், மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல செந்தூரா தான் கம்மியான பழம். திடீர்னு பார்த்தோன்னா செந்தூரா 50 ரூபாம்மா. என்னடா திடீர்னு பார்த்தோன்னா 100 ரூபாம்மா. என்னையா செந்தூரா போன வருஷம் 50 ரூபான்னா இந்த வருஷம் 100 ரூபாங்கிற? விளைச்சல் கம்மிங்க. அதுதான் எல்லாம் சொல்கிறேன். நான் மரம் வந்து ஃபுல்லாக கனிகளை கொடுக்க சொல்லுவேன். கதிர் அறுப்பு திராட்சை பல அறுவடை வரை இருக்கும், பல அறுவடை பயிர் விதைப்பு வரை இருக்கும். இது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அடுத்தது ரெடி ஆயிரும், அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அடுத்தது ரெடி ஆயிரும். நீங்கள் விரும்புவனவற்றை உண்டு நாட்டில் நலமாய் வாழ்வீர்கள், நாட்டிற்கு அமைதி அருள்வேன். யாரும் உங்களுக்கு எதிராக படையெடுத்து வரமாட்டாங்க. அச்சுறுத்துவார் இன்றி படுத்துக்கொள்வீர்கள், நிம்மதியாக படுப்பீங்க. நாட்டில் இராதபடி கொடிய விலங்குகளை ஒழிப்பேன். சிங்கம் புலி திடீர்னு வந்து அட்டாக் பண்ணிருச்சு, யானை வந்து அட்டாக் பண்ணிச்சு, அதுலேருந்து காப்பாற்றுவேன். வாள் உங்கள் நாட்டில் உழவுவதில்லை, வாளை தூக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றுற மாதிரி சூழ்நிலையே இருக்காது. உங்கள் எதிரிகளை துரத்தி அடிப்பீர்கள், எதிரி வந்தால் உங்களை பார்த்து பயந்து விடுவான். அவர்கள் உங்கள் வாளால் வெட்டுண்டு வீழ்வர். உங்களில் 5 பேர் 100 பேரையும் 100 பேர் 10,000 பேரையும் துரத்துவீர்கள். உங்கள் எதிரிகள் உங்கள் முன்வாளால் வெட்டுண்டு அழிவர். நீங்கள் 5 பேர் இருந்தால் 100 பேரை வீழ்த்துவீங்க. இது குரானை விட பயங்கரமான ஆஃபர். இது குரானில் வந்து 10க்கு 100 தான் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஜமாத்தை பார்த்து சொல்கிறான், நீங்கள் 10 பேர் இருந்தீங்கன்னா 100 பேரை வீழ்த்தலாம். அப்போ ஒரு மூமினுடைய பவர் பார்த்தியா, 1:10. 1:10. நீ ஒரு ஆள். அதனால் வந்து நாங்கள் சின்ன கூட்டம் பெருசு கூட்டம் இல்லை. நீ 1 லட்சம் அப்படின்னா 1 கோடி சமாளிக்கலாம். நீ 1 கோடி அப்படின்னா 100 கோடி சமாளிக்கலாம்.
இது இல்லைண்ணா 5 லட்சம் இருந்துச்சுன்னா 100 கோடி சம்பாதிக்கும். அதோட பயங்கர ஆஃபர். நான் உங்களுக்கு கருணை கண் காட்டி உங்களை பலுகவும் பெருகவும் செய்து உங்களுடைய அதாவது வாரிசுகள் அதிகமாக்கி உங்களை பெரிய கூட்டமாக்குவேன். உங்களிடமிருந்து என் உடன்படிக்கையை நிலைப்படுத்துவேன். நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியெல்லாம் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ண வைப்பேன். சென்ற ஆண்டின் பழைய தானியத்தை உண்பீர்கள், புதிய தானியத்தின் வருகையால் பழையது விலக்கப்படும். இந்த பழைய அரிசி கண்டினியூவாக உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். என் உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன். என்னுடைய ஹரம் உங்கள் மத்தியில் இருக்கும். நான் உங்களை வெறுப்பதில்லை. உங்கள் நடுவே நான் உலவுவேன். நானே உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். எப்படி அல்லாஹ் அவங்கள பேசுகிறான் லேவியராம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடி நான் உங்களை அவர்கள் நாட்டிலிருந்து புறப்பட செய்தேன். உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீங்கள் என் சொல்லை கேளாமல் கட்டளைக்கு ஏற்ப நடக்காமல் நியமங்களை தள்ளிவிட்டு உத்தரவுகளை தள்ளிட்டு நீங்கள் என் கட்டளைகளை வெறுத்து சட்டங்களை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை முறித்து விட்டால் திகிலையும் என்புருக்கி நோயையும் காய்ச்சலையும் வரப்பண்ணுவேன். அவை உங்கள் கண்களை பறிக்கச் செய்து உயிரை உறிஞ்சும். நீங்கள் பயனில்லாமல் விதைப்பீர்கள். நீங்கள் விதைப்பீங்க, ஒன்றும் வராது. எதிரிகள் பலனை திம்பார்கள். நீங்கள் விதைச்சிட்டு போவீங்க, அடித்து உங்களை காலி பண்ணிட்டு அவன் வரவிடணும். என்ன, உங்கள் எதிரிகள் முன்னிலையில் முறியடிக்குமாறு எனது முகத்தை உங்களுக்கு எதிராக திருப்புவேன். இதன் பின்னரும் நீங்கள் என் சொல்லை கேட்கவில்லை என்றால் நான் உங்கள் பாவங்களுக்கு ஏற்ப 7 மடங்கு உங்களை தண்டிப்பேன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் முரட்டு பெருமையை அழித்து வானத்தை இரும்பு போன்றும் நிலத்தை வெண்கலத்தை போன்றும் இறுகச் செய்வேன். முரட்டு பெருமை உங்களுக்கு. இப்ராஹிம் நபியுடைய வாரிசுன்னு தெனாவட்டு, பனி இஸ்ராயலுடைய வம்சம்னு திமிரு, தொடர்ச்சியாக வேதங்கள் அருளப்பட்ட அந்த இது எல்லாம் சொல்கிறான். உங்கள் ஆற்றல் வீணாக செலவழியும். என்ன சொல்கிறான், உங்களுடைய ஃபோர்ஸு வீணாக போகும். நாடு தன் பலனையும் நிலத்தின் மரங்கள் கனிகளையும் கொடுக்காது. நாடு வச்சுருப்பீங்க, ஒரு பைசா பிரயோஜனம் இருக்காது. நீங்கள் என் சொல்லை கேட்க மனமற்று எனக்கு எதிராக செயல்பட்டால் உங்கள் தவறுகளுக்கு தக்க 7 மடங்கு துன்பத்தை உங்கள் மீது வரச் செய்வேன். இது தொடர்ச்சியாக இருக்கும். இந்த 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 அத்தியாயம் ஃபுல்லாக படித்து பாருங்கள். அதில் அல்லாஹ் அவங்கள எப்படி சொல்கிறான்னு பார்த்துங்க, புரியுதா? இதே இப்போ அல்லாஹ் சொல்கிறான், தூதரே உம்முடைய இறைவனிடமிருந்து மீது இறக்கி அருளப்பட்ட, இது குரானு, தூதரே உம்முடைய இறைவனிடமிருந்து மீது இறக்கி அருளப்பட்டவற்றை மக்களுக்கு எடுத்துரைத்து விடுவீராக. நான் உங்களுக்கு என்ன ஆயத்தை இறக்குறேனோ அதை பப்ளிக்காக நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். இவங்கள மாதிரி உள்ளே வச்சுக்கிட்டு இவங்களோட வச்சுக்கிட்டு பப்ளிக்கு சொல்லாமல் அந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கூடாது. நீர் அவ்வாறு செய்யாவிடில் அவன் வழங்கிய தூதுத்துவத்தை பொறுப்பை நிறைவேற்றியவராக மாட்டீர். அந்த மாதிரி சில வசனங்களை நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா என்னுடைய அந்த வேலையை நீங்கள் சரியாக செஞ்சதாக ஆக மாட்டீங்க. அல்லாஹ் உம்மை மனிதர்களின் தீங்கிலிருந்து காப்பாற்றுவனாக இருக்கிறான். உங்களுக்கு எதிராக நிராகரிப்போருக்கு வெற்றிக்கான பாதை அல்லாஹ் ஒருபோதும் காண்பிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி சொல்கிறதுனால, அல்லாஹ்வுடைய வசனங்களை வெளிப்படையாக சொல்கிறதுனால மனிதர்கள் உங்களுக்கு தீங்கு இழைப்பார்கள் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் காப்பாற்றுவேன். புரியுதா? இதுதான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ்வுடைய வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சால் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். ஏன்? நம்ம அல்லாஹ்வுக்காக வேலை செய்கிறோம். நம்மளை அல்லாஹ் அழிச்சிட்டா வேறு அல்லாஹ்வுக்கு வேலை செய்கிற ஆட்கள் ஏற்படுத்துறது கஷ்டம். நம்ம வேலை செய்யலைன்னா தான் மாற்றுவேன்னு அல்லாஹ் சொல்கிறோம். முன்னாடி சொன்னால, உங்களுடைய தீனை நீங்கள் மாற்றிக்கொண்டால் உங்களை போக்கிவிட்டு வேறொரு சமுதாயத்தை கொண்டு வரும். வேலை செய்யும்போது அது பண்ண மாட்டான். ஏன் பண்ணுவோம்? சில சோதனைகள் வரும், சில பிரச்சனைகள் வரும். அது நம்மளை இன்னும் மோல்டு பண்ணும். இந்த பிரச்சனை எப்பயுமே நம்மளை பிரச்சனைங்கிறது நல்லது. அது முதல்ல புரிஞ்சுக்கும். ஒவ்வொரு கண்டுபிடிப்பு இருக்குல்ல, அது ஒரு பிரச்சனையால் வந்தது தான். வேர்க்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஃபேன் கண்டுபிடிப்பான். இருட்டாயிருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டு கண்டுபிடிப்பான். டைமில் போய் ஒரு ஊரில் சேர முடியல அப்போங்கும்போது வண்டி கண்டுபிடிப்பான். இப்போ பேசுகிறாங்க, அதை ரெக்கார்டு பண்ணணும் அப்படிங்கும்போது கேமரா கண்டுபிடிப்பான். இது எல்லாமே ஒரு பிரச்சனையினால் ஏற்பட்ட தீர்வு.
மனுஷனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் எவ்வளோ வருதோ அவ்வளோ தூரம் அவன் வந்து அவனுடைய கெப்பாசிட்டி டெவலப் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? ஒருத்தனை வந்து உன்னால் நீ கராத்தே ஃபைட்டர்னு வச்சுக்கோ, ஒருத்தனை உன்னால் ஜெயிக்கவே முடியலன்னு வச்சுக்கோ, அவனுடைய ஃபுல் இதை வந்து நீ அப்சர்வ் பண்ணுவேன். இவனை எப்படி வீழ்த்தணும் ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணுவேன். இல்லைன்னு வச்சுக்கோ, நீ நார்மல் ஃபைட்டராக இருப்ப. அவனை ஜெயிக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் தான் அவனுடைய கெப்பாசிட்டி டெவலப் ஆகும். இல்லைன்னா நீ நார்மலாக இருப்ப. புரியுதா? அதனால தான் அல்லா அது சைத்தானை வந்து ஏன் அல்லா உலகத்தில் வச்சுருக்கான் அப்படின்னா, தீய சக்திகள் இருக்க தான் நமக்கு வந்து அந்த அவங்கள எதிர்த்து வேலை செய்கிறது நமக்கு வந்து ஒரு மனுஷனுடைய சுபாவம். அப்படி என்ன பண்ணாங்க, ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க, மனுஷனால் எது இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. வெள்ளைக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள ஒரு 10-20 பேர் கொண்டு போய் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு என்னென்னா பிடிக்கும் எல்லாம் கேளுங்க அப்படின்னு. எல்லாம் அந்த சூழல், அவங்களுக்கு வந்து பிடிச்ச சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான என்டர்டெயின்மெண்ட்டு, அவங்க கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. 10 நாள் 20 நாள் ஒரு நாள் அப்படி ஆயிடுச்சு. ஒரு லாங் பீரியட் விட்டாங்க. இப்போ கேட்டாங்க, எப்படி இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்களான்னு. போர் அடிக்குது. அப்போ மனுஷன் வாழ்கிறதுக்கு அவன் எது இதெல்லாம் தேவையாக இருக்குன்னு நினைக்கிறானோ அது எல்லாம் கிடைச்சாலும் அவனுக்கு வந்து அது திருப்தி அடைக்கல. அப்போ அவனுக்கு என்ன தேவை அப்படின்னா, மனுஷன் வாழ்வதற்கு, அவன் உயிர் வாழணும் அப்படின்னா அவனுக்கு அவசியமான தேவை என்னன்னா அட்வென்ச்சர், ஒரு சேலஞ்ச் இருக்கணும். அதுதான் அவனுக்கு வந்து அவனை வந்து புஷ் பண்ணும். அதுதான் மனுஷனுக்கு வந்து தேவை. மனுஷன் எது இல்லைனாலும் வாழ்ந்துருவான், அட்வென்ச்சர் இல்லைன்னா செத்துருவான். புரியுதா? ஒரு கேம் விளாட்ற கேமர் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் முடிச்சே அவன் தோத்துட்டே இருந்தானா அவனால் அவனுடைய ஸ்கில்லு அவன் டெவலப் பண்ணுறதே எது பண்ணுவானே இதுதான். இப்போ நீ ட்ரம் ஸ்லீவ் போடுற, அது உடையுது அப்படின்னா உன் ஸ்கில்லு, உனக்கு அது ஒரு சேலஞ்ச் இருந்தால் தான் அதை வந்து ஆர்வமாக செய்வேன். இன்னைக்கு போடுறேன் பாரு அது உடையாமல் அப்படிங்கிற மாதிரி அது இருக்கும். அதனால் அந்த போட்டி இருக்குது பாரு. அதனால தான் மிசைல் செய்கிறான், இவன் அதை செய்கிறான், அவன் அதை செய்கிறான். இவன் இப்போ S-400 செஞ்சான், அவன் வந்து அதுக்கு பதிலாக அவன் வந்து வேறு டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவன் உருவாக்குறான். என்ன இவன் வந்து F-35 உருவாக்குனான், இவன் என்ன பண்ணுறான் Su-57 இவன் உருவாக்குறான். அப்போ இந்த போட்டி இருக்குது பாரு, இதுதான் மனுஷனை வந்து உந்தும். இந்த தீய சக்திகள் இவங்க ஒரு பக்கம் இருக்கும்போது இவங்க நம்மளை வீக் பண்ண முடியாது, இவங்க நம்மளை ஸ்ட்ராங் பண்ண போகிறாங்க. புரியுதா? அப்போ வந்து அல்லாஹ் இது புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் சொல்கிறான், நிராகரிப்போருக்கு வெற்றிக்கான பாதையை அல்லாஹ் ஒருபோதும் காண்பிக்க மாட்டான். ப்ரொடெக்ஷன் நான் கொடுப்பேன். அதே மாதிரி உங்களை ஒரு மண்ணாங்கட்டியும் பிடுங்க முடியாது. அதான் அல்லாஹ் சொல்கிறேன். நீங்கள் தைரியமாக, நீங்கள் கம்மியாக இருப்பீங்க, நீங்கள் பலவீனமாக இருப்பீங்க, உங்கள்கிட்ட சோர்ஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் பயத்தை போடுவோம். தேவையில்லாத பிரச்சனை, இவங்க மேலே கை வைக்கக்கூடாது, தேவையில்லாமல் பிரச்சனை, இவங்களை டச் பண்ணக்கூடாது, டச் பண்ணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது. புரியுதா? அப்போது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இங்கே ரசூலை பார்த்து வேதத்தை உள்ளபடி நீ சொல்லிடணும், இல்லைன்னா தூதுத்துவ பணியை நீங்கள் சரியாக செஞ்சதா ஆகாது அப்படின்னு ஒரு மிரட்டும் போது, அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இவரையே ஒரு சக்தி மிரட்டுதுன்னு அர்த்தம். அப்போது இவர் சொந்தமாக எழுதியிருந்தாருன்னா இப்படியெல்லாம் எழுதிக்குவாரா? இப்போது இந்த சாமியார்கள்லாம் புக் எழுதுவாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி புகழ்ந்து தான் எழுதுவாங்க. நான் வந்து எனக்கு வந்து போதனை கிடைச்சது, எனக்கு எந்த பிரச்சனையும் வந்து தாக்குவது கிடையாது, நான் வந்து எல்லாத்தையும் விற்று சிறந்தவன், நான் மனித சக்திக்கு அப்பாற்பட்டவன். இப்போ சமீபத்தில் நம்முடைய பிரதமர் கூட சொன்னார், நான் பயாலஜிக்கலாகவே பிறக்கலை. எப்படி பயாலஜிக்கலாக பிறக்கலைன்னு என்ன அர்த்தம்? தாய் தந்தை வேருக்கு பிறக்கல, நான் வானத்திலேருந்து அந்த இறை தூதன்கிற லெவலில் அவர் தன்னை தானே டிக்ளேர் பண்ணுறாரு. இப்படி தான் எல்லோரும் வந்து புக் எழுதுவாங்க. இந்த மதம் உருவாக்குறவங்களும் சரி, ஒரு ஆசிரமம் உருவாக்குறவங்களும் சரி, அவங்களுடைய கால் செருப்பு வந்து ஃபோட்டோ பண்ணி வச்சுருப்பாங்க. 5000 10,000 அந்த செருப்பு வாங்கி அந்த ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கணும். புரியுதா? இப்படி தான் வந்து தங்களை தாமலை ப்ரொவைட் பண்ணுங்க. இங்கே அவரே மிரட்டிக்குவாரா குரானில்? இங்கே எப்படி இருக்கணும், நபியை உன்னை விட சிறந்த முறையில் எடுத்து சொல்பவர் பூமியில் யாரும் இல்லை. இப்படி இருந்தால் ரசூலா எழுதின வேதம்னு இது இருக்கும்.
இங்கே எல்லாம் மிரட்டுறான். ஒழுங்காக நான் சொன்ன ஆயத்தெல்லாம் ஒன்று விடாமல் நீ சொல்லிடணும். இல்லைன்னு வச்சுக்கோ, உன் வேலை வந்து நான் அப்பாயின்மெண்ட் நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு நீ சரியான டியூட்டி பண்ணலைன்னு நான் முடிவு பண்ணி உன் மேலே கோவிச்சுக்குவேன். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான். இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறேன், உன்னுடைய நாடி நரம்பை பிடிச்சிருவேன், நரம்பு பிடிச்சி அப்படி தடிச்சிருவேன், கொன்னுருவேன், வலக்கையால் பயங்கரமாக பிடிப்பேன். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான், நபித்துவத்தை போக்கிடுவேன். நபின்னா என்ன அவ்வளோதான் ஃபிக்ஸாக சொர்க்கம்ன்ட்டு பறிச்சிருவேங்கிறான். ரசூலை ஏன் பயந்தாங்க தெரியுமா? நபினா ஒன்றும் இல்லை, அல்லாஹ் ஒன்றும் இல்லை, இறுதி நபி இருந்துட்டு போகுது, அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா நபி, ஏன் இஷ்டம். அப்போ சொன்ன இறுதி நபின்ட்டு வேலை ஒழுங்காக செய்யலை, தூக்கிட்டேன், என்ன இஷ்டம், என்ன பண்ணுவ? கேட்ட என்ன பண்ண முடியும்? புரியுதா? அப்படி தான் ஒரு உம்மத்தை கொடுத்தான், வேலை செய்யலை, தூக்கிட்டான். இன்னொரு உம்மத்தை கொடுத்தான், வேலை செய்யலை, தூக்கிட்டான். ஏன் இஷ்டம். அப்போ நான் சொல்லுவேன்ல, நிறைய தடவை சொல்லுவேன், குரானை வந்து நீங்கள் எதை கொண்டும் ப்ரூஃப் பண்ண முடியாது, அது படிச்சிங்கனாலே உங்களுக்கு புரியும். இது என்ன ஒரு 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 டாமினேஷனில் அல்ல பேசுகிறேன் பாரு, எவ்வளோ ஒரு கெத்தாக பேசுகிறேன், எவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக பேசுகிறேன். என்ன வேலை செய்கிறீங்க, கரெக்டாக எடுத்து சொல்லிடணும். அப்படிங்கும்போது இவங்களுக்கு ரசூல்லாவே இப்படி டீல் பண்ணும்போது யூதர்கள்லாம் என்ன நினைப்பாங்க? அப்படி அப்போ காமன் மக்கள் என்ன நினைப்பாங்க? இது ஒன்றும் யூதர்கள் தங்களை பற்றி என்ன சொல்கிறோம், நாங்கள் அல்லாவுடைய செல்ல பிள்ளைகள், எங்கள் மேலே அல்லா கோச்சிக்கவே மாட்டான், இப்படி தான் டுமில் விட்டு வச்சுருப்பானுங்க. இங்கே அல்லா கோச்சிக்கிறான் ரசூலை பற்றி. இத்தனை வேலை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கார், ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாம் கரெக்டாக பண்ணிருக்கானா, எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கானா. தாயிஃபில் போய் பிரச்சாரம் பண்ணி பிரச்சனை வரும்போது நான் தப்பாக எதுவும் பேசி பிரச்சனை ஆகலையே, என் மேலே உனக்கு ஒன்றும் கோபம் இல்லை, இப்படி தான் அவங்க பேசுகிறாங்க. அப்போது அது அல்லாஹ் சொல்கிறான், வேதம் அருளப்பட்டவர்களே, தௌராத்தையும் இஞ்சிலையும் மற்றும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இதர வேதங்களையும், தௌராத்து, இஞ்சிலு, மற்ற அந்த பஞ்ச், எஸ்ரா, அது இது 1ஆம் ராஜாக்கள், 2ஆம் ராஜாக்கள், உன்னத பாட்டு, இது எல்லாமே, மத்தேயு, மார்க்கு, யோவான், லூக்கா, இது எல்லாமே முழுமையாக செயல்படுத்தாத வரை நீங்கள் எந்த அடிப்படையிலும் இல்லை என்று நபியை தெளிவாய் கூறிவிடுங்கள். குரானை பற்றிலாம் அப்புறம் வருவோம். முதல்ல ஒழுங்கு மண்ணாங்கட்டியாக நீங்கள் தௌராத்தை ஃபாலோ பண்ணி காமிங்க, இஞ்சில ஃபாலோ பண்ணி காமிங்க, சுலைமான் நபியுடைய வேதத்தை ஃபாலோ பண்ணி காமிங்க. அதெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் நாங்கள் பனி இஸ்ராயீலு, அதுக்கப்புறம் சொல்லுங்கள் நாங்கள் யூதர்கள், அதுக்கப்புறம் சொல்லுங்கள் நாங்கள் கிறிஸ்தவர்கள், அதுக்கப்புறம் சொல்லுங்கள் நாங்கள் இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள். இப்ராஹிம் நபியுடைய வாரிசுனா என்ன, நூ நபியுடைய வாரிசு என்னானா அது பாருங்கள். இப்ராஹிம் நபியுடைய வாரிசுனா அது கிடையாது, அல்லாஹ் அதான் சொல்கிறான். இப்போ உண்மையிலே பைபிளில் 2 விதம் இருக்குது. ஒன்று, மனிதர்கள், அதாவது அவங்களுடைய உலமாக்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கும் அந்த நபிமார்களுடைய ஹதீஸ்களுக்கும் எழுதிய விளக்கங்கள் ஒரு வகை. இது இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. இது தூக்கி அப்படியே சைடில் குப்பையில் போட வேண்டியது. இதில் ஒன்றும் ஃபாலோ பண்ண வேண்டிய தகுதியில் அது இருக்காது, கிறுக்குத்தனமாக இருக்கும். இன்னொன்று, அல்லாஹ் மற்றும் ரசூல்களின் உபதேசங்கள். இப்போ நான் பேசினேன்ல, இப்போ இந்த பைபிளில் இப்போ படித்தேன்ல, அது எல்லாம் எப்படி இருக்குது, குரானோட இப்போ பேசின ஆயத்தோட மேரேஜ் ஆகுதா இல்லையா? அப்போ அது நான் அல்லாஹ்வுடைய வேதம் தானே, சரி நீ அதை ஃபாலோ பண்ண, சரிப்பா நீ இது ஃபாலோ பண்ணாத அதில் ஃபாலோ பண்ணு. குரானில் பனி இஸ்ராயீலில் அல்லாஹ் சொல்கிறான் கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, சரி உனக்கு குரான் பிடிக்காது, அப்போ 10 கமெண்ட்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணு. மூசா பிடிக்கும் தானே, மூசாவோட ஃபாலோ பண்ணு. உண்மையிலே உங்களோட லட்சணம் என்ன, எதையும் ஃபாலோ பண்ண போகிறது இல்லை. இதுதான் இவங்களுடைய லட்சணம். இவங்களுக்கு என்ன வேணும், ஓசியில் சொர்க்கம் வேணும். புரியுதா? அதுதான் சொல்கிறேன்ல, அந்த போர்ஷனை மட்டும் நீ பிரித்து படிச்சேன்னா குரானுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. அங்கேயும் மூசா நபி அதே தான் புலம்பிட்டு இருப்பார், இங்கே குரான்லேயும் மூசா நபி அதே புலம்பு. அங்கேயும் ஈசா நபி அதே அட்வைஸ் பண்ணியிருப்பார், குரான்லேயும் ஈசா நபி அதே அட்வைஸ் பண்ணியிருப்பார். அது குரானோட கனெக்ட் ஆகும். அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது.
மொழிபெயர்ப்பில் சில குறைபாடுகள் இருக்கும். அதாவது அல்லாஹ் பைபிளில் பேசின விஷயங்கள் ஒரு மொழியில் இருக்கும், அதை இவங்க மொழிபெயர்த்திருப்பாங்க, அதில் சில தவறுகள் இருக்கும். அதையும் ஒதுக்கி சைடில் வச்சிடலாம். இப்போ நான் படித்தது கூட சில இடங்களில் மொழிபெயர்ப்புகள் குழப்பமாக இருக்குது. இருந்தாலும் மீனிங் என்னன்னு நம்மளால் ஓவராலாக புரிஞ்சிக்க முடியுது. இது அல்லாஹ் தான் பேசுனான்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. புரியுதா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ யூதனும் இல்லை, நீ பனி இஸ்ராயிலும் இல்லை, நீ அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளையும் இல்லை, நீ இப்ராஹிமுடைய வாரிசும் இல்லைங்கிறான். அது இது வந்து ரசூல்லா காலத்துக்கும் வரைக்கும் தான் இந்த ஆயத்தை இறங்கிச்சு. இப்போது இன்றைக்கி அந்த ஆயத்தை இறங்கிச்சுன்னா எப்படி திரும்ப இருந்திருக்கும்? நம்மளையும் சேர்த்து இறங்கியிருக்கும். முஸ்லிம்களே, குரானை முழுமையாக பின்பற்றாத வரை நீங்கள் எதிலும் இல்லை. நீங்கள் பனி இஸ்மாயில்களும் இல்லை, நீங்கள் ரசூல்லாவுடைய உம்மத்தும் இல்லை, நீங்கள் இப்ராஹிமுடைய உம்மத்தும் இல்லை, உங்களுக்கு சொர்க்கமும் இல்லை, உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஏன்? நீங்கள் வந்து சமூக நீதியில் இஸ்லாத்தை விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க. இன்றைக்கி அதே நோயால் இன்றைக்கி யார் பாதிக்கப்பட்டிருக்கா? முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இஸ்லாமிய நாடுகள் குரான் சொல்லக்கூடிய சமூக சமத்துவம் அதன்படி இருக்குதா? இல்லை. சமூக நீதி அதன்படி இருக்குதா? இல்லை. அரசியல் கோட்பாடு அதை பற்றி அதைப்படி இருக்குதா? இல்லை. கொள்கை முடிவுகள் அதுபடி இருக்குதா? இல்லை. எதுவும் இல்லை. அப்போ நீ யார்? ஜீரோ. இஸ்லாமிய நாடுகள் இல்லை, இஸ்லாமிய பெயர் தாங்கி நாடுகள். புரியுதா? இப்போ புரியுதா நான் சொல்கிறது? அதில் என்னென்னு டீட்டெயிலாக பேசுகிறேன். குரான் கூறும் சமத்துவம். சமத்துவம் என்ன? எல்லாரும் ஆதமுடைய மக்கள். இதில் முஸ்லீம் ஒவ்வொருத்தனும் ஒரு உடம்பு மாதிரி, ஒரு உடம்பு மாதிரி. இது வந்து இஸ்லாம் சொல்லுது. இன்றைக்கி வந்து இஸ்லாமிய நாடுகள் இதை சொல்லுதா? ஒரு உடம்பு அங்கே செருப்படி வாங்கிட்டு இருக்குது காசாவில். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கூத்தடிச்சிட்டு இருக்கிறீங்க. அவங்களோட வியாபார தொடர்பு வச்சுருக்கீங்க. அல்ல சொன்னால அவங்களோட தொடர்பு வச்சுக்காதீங்கன்ட்டு. இவங்க பெட்ரோல் கொடுக்கலைன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. பெட்ரோல் சப்ளை போகுது, வெப்பன் சப்ளை இவங்க கொடுக்குறாங்க. ஈரான் அடிக்குது இஸ்ரேல் மேலே, அதை நடுவில் இவங்க இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. யார்? ஜோர்டான் மன்னர். இவர் யார்? ரசூல்லாவுடைய வாரிசு, ரசூல்லாவுடைய ரத்த வாரிசு இவங்க. ரசூல்லா செருப்புகள்ட்டு அடிப்பாங்க மறுமை நாளில் இவனெல்லாம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அப்போது கொள்கை முடிவுகள், அப்போ அதாவது அரசியல் கோட்பாடு. குரான் என்ன சொல்லுது? அரசியல் கோட்பாடில் ஆட்சியாளர் எப்படி இருக்கணும்? யார் வேணாலும் ஆட்சியாளராக ஆகலாம். அவனுக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன? அல்லாஹ்வுடைய இறையச்சம் யாருக்கு அதிகமாக இருக்குது, யாருக்கு அல்லாஹ்வுடைய தீனுடைய நாலேஜ் இருக்குது, இந்த பேசிஸில் தான் நீங்கள் ஆட்சியாளரை தேர்வு பண்ணுறீங்களா? இதுதான் உங்கள் கிரைட்டேரியாவா? இங்கே கூட வந்து 1008 கேண்டிடேட் இருக்காங்க. அங்கே ஒரே கேண்டிடேட் தான் அந்த மன்னர். புரியுதா? அவர் தேர்வு பண்ணுறதும் பண்ணாததும் மக்கள் கையிலேயே கிடையாது. ஆக கேடுகட்ட சிஸ்டம். இந்த அமெரிக்கா உலகம் பூரா ஜனநாயகம் கொண்டு வருது. ஆனால் இஸ்லாமிய நாடுகள் எங்கேயும் ஜனநாயகத்தை வந்து அது கொண்டு வரதில்லை. ஏன் தெரியுமா? மக்கள் இஸ்லாமிய மைண்ட் செட்டில் இருக்காங்க, ஆட்சியாளர்கள் அப்படி இல்லை. அங்கே எலெக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, இவங்களுக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான். இந்த மன்னர்களுக்கு உண்மையிலே இஸ்லாமிய ஆட்சி வந்துடும். அதனால் அவன் என்ன பண்ணுறான்? அமெரிக்கா மன்னராட்சிக்கு மட்டும், இங்கே மட்டும் மன்னராட்சி தான் இருக்கணும். மற்ற இடத்துல என்ன டிக்டேட்டர்ஷிப் ரொம்ப கொடுமையானது, மன்னராட்சி ரொம்ப கொடுமையானது, ஜனநாயகம்தான் உலகில் சிறந்தது, அதை நாங்கள் பரப்புவது தான் எங்கள் மீது கடமை. இப்போ சொன்னால் பாரு லேட்டஸ்ட்டாக இந்தியாவில் ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும் அப்படின்ட்டு அமெரிக்கா வந்து ஃபண்டு கொடுத்து பிரச்சாரம் பண்ணுதான். அங்கங்கே போர்டு பார்ப்போம்ல, வாக்களிப்பீர், உங்களுடைய கடமையை சரியாக செய்வீர், போர்டு இருக்கும் தெரியுமா? அந்த வவுசி பார்க்கிட்ட போர்டு வச்சுருப்பாங்க, சிஎஸ்சி ஸ்கூல்கிட்ட போர்டு வச்சுருப்பாங்க, கல்யாண மண்டபத்தை போர்டு வச்சுருப்பாங்க. சூர்யா பேசுவார், உங்களுடைய கடமையை நிறைவேற்றிட்டீங்களா, நிறைவேற்றி. இவங்களுக்கெல்லாம் காசு யார் கொடுக்குறா? அந்த போர்டுக்கெலாம் யார் காசு கொடுக்குறா? அமெரிக்கா கொடுக்குது. அமெரிக்கா இப்போ தான் சொல்லிச்சு, மோடி உட்கார வச்சு பேசினாங்க. அதுக்கப்புறம் அது இல்லைன்னு மறுத்தாங்க. அது என்ன, நம்ம சில பேர் இருக்குங்கிறான், இல்லைங்கிறான். இங்கே ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும்னு அவனுக்கு என்ன வந்துச்சு? அதான் அவனே சொல்கிறான் மீடியாவில். ட்ரம்ப் அதே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு?
இந்தியாவில் ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமாகணும்னு எனக்கு என்னங்க வந்துச்சு? பைடன்லாம் அப்படி போட்டுட்டு இருந்தார். அந்த ஃபண்டை கட் பண்ணுறேங்க நான். இந்தியாவில் ஓட்டு உளுந்தா என்ன உள்வாட்டி, புரியுதா? அப்போ இங்கே வந்து ஜனநாயகம் இருக்கணும், அங்கே ஜனநாயகம் இருக்கக்கூடாது. ஒரு முடிவும் எடுக்க மாட்டேங்க. ஏன் தெரியுமா? அங்கே எல்லாரும் ஹரமுக்கு போகிறாங்க, அல்லாவுடைய அத்தாட்சி பார்க்குறாங்க, குரானை ஓதுறாங்க, தாய்மொழியில் குரானை ஓதுறாங்க. குரான் என்ன பேசுதுன்னு ஒவ்வொருத்தனுக்கு தெரியும். மக்காவில் இருக்கிறவனுக்கு தெரியும், மதீனாவில் இருக்கிறவனுக்கு தெரியும். இந்த முகமது பின் சல்மான் எலெக்ஷனில் நின்னா டெபாசிட்டு காலி ஆயிரும். நியாயமத்தி அவங்க மான ரோசம் ஒரு இலவும் கிடையாது. உங்களுக்கு எலெக்ஷன் வேணுமா? அதுவும் சொல்ல மாட்டானுங்க. எலெக்ஷன் வேண்டாமா? அதுவும் கிடையாது. எந்த பாலிசியும் கிடையாது. ஒரே பாலிசி தான், லாபம். இங்கே எலெக்ஷன் வச்சா லாபம், இங்கே எலெக்ஷன் இல்லைன்னா லாபம். இங்கே குரான் படித்தா லாபம், இங்கே குரான் படிக்கலைன்னா லாபம். தூண்டி விடுவானு. இவங்களால் முடியல அப்படின்னு வச்சுக்கோ, திடீர்னு இஸ்லாமிய எழுச்சி தூண்டி விட்டுருவான். ஒரு மன்னன் வந்து இவங்களுடைய டீலு, அது மன்னர் வச்சுருப்பாங்களா கண்ட்ரோலில், திடீர்னு அந்த மன்னன், அவனும் மன்னன் தானே, கிறுக்கன் தானே, அவன் என்ன பண்ணுவான்? என்னடா இவன் 50 ரூபா எடுத்துகிட்டு நமக்கு 40 ரூபா கொடுக்குறான், ஏன் நம்மளே 75 ரூபா சாப்பிடக்கூடாது, அமெரிக்கா நீ வெளியே போ அப்படிமா. அப்போ திடீர்னு என்ன பண்ணுவான்? சில ஆலிம்களை செட்டப் பண்ணி வச்சுட்டு, மன்னராட்சி இஸ்லாத்தில் ஹராம இவனை விட்டு வச்சுருக்கீங்க அப்படின்பா. மக்கள் என்ன பண்ணுவான்? ஆமாம் ஆமாம் மன்னராட்சி ஹராமு. வெப்பன்ஸ் யார் சப்ளை பண்ணுவான்? அமெரிக்கா சப்ளை பண்ணுவான். ஐஎஸ்ஐஸ்க்கு யார் கொடுத்தா? அமெரிக்கா கொடுப்பான். திடீர்னு இது கொடுப்பான், வெப்பன்ஸ் கொடுத்துருவான். அவன் ஆட்சி பிடிச்சவொன்னே வச்சுக்கோ, பிடிச்சவொன்னே என்னம்பான்? அவன் தீவிரவாதி ஆட்சி பிடிச்சிட்டான். அதனால் வந்து பீஸ் கீப்பிங், அதாவது நீதியை அமைதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு நிர்வாகம் வந்து நாங்கள் அனுப்புவோம். அது ஐநா சபை வந்து இது பண்ணி. இப்போ அதான் சொன்னாங்க காசாவுக்கு வந்து ஹமாஸும் வேணாம்ப்பா, நேத்தனியாவும் வேணாம்ப்பா, பீஸ் கீப்பர்ஸ் வந்து பார்ப்பாங்கப்பா. பீஸ் கீப்பர்ஸ் யாருப்பா? நாட்டோ, இவங்கெல்லாம் யார்? இந்த சொக்க தங்கங்கள், மலக்குகள், இவங்க வந்து அங்கே அமைதி நிலைநாட்ட. அமைதியுடைய ஆப்ஷன் என்ன தெரியுமா? நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? காசா விட்டு வெளியே போயிடுங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு 20 வருஷம் கழித்து வீடு கட்டித்தரோம், அப்போ பார்த்து முடிவு பண்ணுறோம் உங்களை உள்ளே விட்றதா வேணாம்ன்ட்டு. என்ன அருமையான ஆஃபரு! காரி மூஞ்சில் துப்பிட்டு அந்த இடிபாடுகளுக்குள்ளே போய் வாழ்ந்தாங்க. இப்போ அந்த இடிபாடு மேலேயும் அட்டாக் பண்ணுறாங்க. இப்போது இது வந்து அதான் சொல்கிறேன்ல, அரசியல் கோட்பாடு, கொள்கை முடிவுகள் எதுவும் இஸ்லாமிய நாடுகளில் இல்லை. அப்போ எதுக்கடா குரானை வச்சுட்டு இருக்கிறீங்க? தராவி எதுக்காக குரானை வச்சு பிடிக்கிறீங்க? அதான் சொல்கிறான். என்ன 57 நாடுகளை அவங்க பிரிஞ்சிருக்காங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? முஸ்லீம்கள் பாகுபாடு இல்லை என்று அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்தில் ஜாதி இருக்கான்னு கேட்டால் இங்கே உட்காந்துட்டு இருக்கிற எல்லா முஸ்லீம் அந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் அந்த உட்காந்து இவர் இந்த ஆலூர் ஷானவாஸ், இவர் அவங்களும் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இஸ்லாத்துடைய பேச்சாளர்கள், பிஜே, இவங்கெல்லாம் போய் ஜீவா டுடல் அதிலெல்லாம் போய் பேசுவாங்க. இஸ்லாத்தில் ஜாதிகள் இல்லை. ஜாதி இல்லையா? இருக்குது, நான் காட்டுறேன். 57 ஜாதி இருக்குது இஸ்லாத்தில். யமனில் ஒரு, அதாவது சவுதி அரேபியாவில் ஒரு முஸ்லீம் இருக்கான், ஈராக்கில் ஒரு முஸ்லீம் இருக்கான். இந்த முஸ்லீமை அந்த ஊருக்குள்ளே நீ விடுவியா? ஜாதினா என்ன? இங்கே லோக்கலில் என்ன ஜாதி பிரச்சனை என்ன? இந்த தெருவில், அதாவது மேல் ஜாதி இருக்கக்கூடிய தெருவில் கீழ் ஜாதிக்காரன் நடமாட முடியாது, அதானே? அப்போது சவுதி அரேபியா மேல் ஜாதிக்காரன், ஈராக்காரன் கீழ் ஜாதிக்காரன், அவனை உள்ளே நடமாட விடுவானா பாஸ்போர்ட் இல்லாமல்? சரி, பாஸ்போர்ட் விசா கொடுத்தாலும் அது எத்தனை நாளைக்கு? 10 நாளைக்கு, 15 நாளைக்கு தானே. பர்மனெண்ட்டாக அங்கே வந்து வாழ முடியுமா? ஹரமுக்கு பக்கத்தில் உட்கார முடியுமா? நான் உட்கார முடியுமா? நீ உட்கார முடியுமா? ரசூல்லா இன்றைக்கி இருந்ததுன்னா முடியுமே. இன்றைக்கி போய் நம்ம ரசூல்லா பக்கத்தில் உட்காந்து ரசூல்லா துரத்தி விட்ருவாங்களா? பாவா 15 நாள் ஆகிப்போச்சு, உன்னுடைய ஷீட்டு வந்து எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு, உன்னுடைய விசா, தயவு செஞ்சு நீ வெளியே போயிரு. இதுதான் ஜாதி. ஜாதி எந்த அடிப்படையில் வருது? பிறப்பின் அடிப்படையில் தானே. பிறப்பின் அடிப்படையில் தானே வருது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதி இருக்குது, அந்த ஜாதியுடைய வாரிசு ஒருத்தர் வராரு, அவர் எந்த ஜாதி? அந்த ஜாதி. புரியுதா? அதே மாதிரி தான் நேஷ்னாலிட்டி, குடியுரிமை, சிட்டிசன்ஷிப், இது எந்த அடிப்படையில் வருது? ஒரு நாட்டின் குடிமகனாக நீ இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? அந்த நாட்டில் பிறந்திருக்கணும், அதானே? கொஞ்சம், அதாவது இது வந்து இந்தியா பார்டரு, இது வந்து பூட்டான் பார்டரு,
புரியுதா? ரெண்டும் வந்து 100 மீட்டர் தான். பூட்டான் ஒரு ரேலி வரும்போது கூட்டு போய் காட்டுறேன். இங்கே பெட்ரோல் 50 ரூபா, அங்கே 70 ரூபா. அப்போ புரியுதா? பூட்டானில் 50 ரூபா, இங்கே 70 ரூபா. பெட்ரோல் கொடுக்குறதே இந்தியா தான். அது வேறு விஷயம். இங்கே இந்தியாவில் இருக்கிற எல்லா லாரியும் அங்கே போய் பெட்ரோல் அடிச்சுட்டு வரும். அது செக் போஸ்ட்லாம் ஒன்றும் இருக்காது. சும்மா அப்படி போயிட்டு அந்த ஒரு பெட்ரோல் பங்க் மட்டும் அடித்தோம். பெட்ரோல் பங்கில் பெரிய க்யூன்னு நின்றுருக்கும். சரியா? பூட்டான் பார்டர் காட்டுறேன். இங்கே பிறந்தா இவன் இந்தியாக்காரன், அங்கே பிறந்தா அவன் பூட்டான்காரன். அப்போது இது ஜாதி பிறப்பின் அடிப்படையில் எந்த சிறப்பும் கிடையாதுன்னு சொல்கிறது தான் ஜாதி எதிர்ப்பு. அப்போ பிறப்பின் அடிப்படையில் நேஷ்னாலிட்டி வருதுன்னா அதுவும் தானே ஜாதி. ஒரு இந்தியனுக்கு பிறப்பவன் இந்தியனாக தானே இருப்பான். ஒரு பூட்டானிஸ்டுக்கு பிறந்தவன் பூட்டானிஸ்ட் தானே. ஒரு சவுதிக்கு பிறந்தவன் சவுதி தானே. ஒரு ஈராக்கியனுக்கு பிறந்தவன் ஈராக்கியவன் தானே. அவன் அந்த இடத்துல போய் நடமாட முடியாதுல்ல. நீ அவனை மட்டமாக நினைக்கிற, உயர்வாக நினைக்கிற, அது 2ஆம் பட்சம். அவனுக்கு அந்த இடத்துல போகிறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாதுல்ல. அப்போ இதான ஜாதி. இஸ்லாத்தில் எங்கே ஜாதி ஒழிப்பு இருக்குது? இஸ்லாத்தில் எங்கே ஜாதி ஒழிப்பு இருக்கு? நடமாட விட்டுருவியா நீயே? போ, ஜெயிலில் போடுவான். பாஸ்போர்ட் இல்லாமல் போ. எதுக்கு பாஸ்போர்ட்? ரசூலா பாஸ்போர்ட் போட்டாங்களா? முஸ்லீம் களிமா மட்டும் போதும். பாஸ்போர்ட் இல்லாமல் போட்டாங்களா? 1924 முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. யார் வேணாலும் போகலாம் ஹரமில். யார் வேணாலும் அங்கேயே தங்கி வைக்கலாம். என் இஷ்டம், என் வாழ்க்கையை அங்கே கழிக்க போகிறேன், ஹரமை சுத்தம் பண்ண போகிறேன், ஹரமுடைய கக்கூசை கழுவ போகிறேன். நான் முடிவு பண்ணிட்டேன். ஹரமில் வர்றவங்களுக்கு சோறாக்கி போட போகிறேன். என்னுடைய மொத்த செல்வத்தையும் கொண்டு போய் ஹரமில் உட்காந்துக்கிட்டு அங்கே வரக்கூடிய ஹாஜிகளுக்கு நான் சேவை செய்ய போகிறேன். விடுங்களேன். என்ன தகுதி வேணும்? ஹரமுக்குள்ளே என்ன போர்டு? அங்கே என்ன போர்டு போட்டு வச்சுருக்கீங்க? முஸ்லீம்கள் மட்டும் அப்படின்னு தானே போர்டு போட்டு வச்சுருக்கீங்க. ஆனால் எங்கே விட்றீங்க? முஸ்லீம்கள் மட்டும். ஆனால் விட்றது யாரை? சவுதிகள் மட்டும். நோ ஈராக்கியர்கள். வந்தீங்கன்னா டெம்பரவரி. அதே மாதிரி சவுதிகளும் டெம்பரவரியாக வெளியே தள்ளுங்க. 20 நாள் அவங்கள வச்சுட்டு வெளியே தருங்க. 15 நாள் தான் சவுதி அரேபியாவில் நீங்கள் இருக்க முடியும். 20 நாள் தான் சவுதி அரேபியாவில் நீங்கள் இருக்க முடியும். சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ என்ன இது? அது என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் தௌராத்தை ஃபாலோ பண்ணாத வரைக்கும் நீங்கள் யூதர்கள் இல்லை. நீங்கள் இஞ்சில ஃபாலோ பண்ணாத வரைக்கும் நீங்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை. அடே அப்ரசன்ட்டிங்களா? நீங்கள் குரானை ஃபாலோ பண்ணாத வரைக்கும் நீங்கள் முஸ்லீம்கள் இல்லை. குரானை இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோமா இல்லையா? சுத்தமாக ஃபாலோ பண்ணல. இந்த 57 நாடுகள் எப்போ லான்ச் பண்ணப்பட்டது? வெள்ளைக்காரன் போட்டு கொடுத்த கோடு. அதை வச்சுட்டு கும்பிட்டுட்டு இருக்கீங்க. அது உங்களுடைய சிலைகள். அது மேப் அங்கங்கே போட்டு வச்சுருக்கீங்களா? ஒவ்வொரு கொடி லா இலாஹ இல்லல்லாஹ் களிமா எதுக்கு போட்டுறீங்க? இந்த களிமா சொன்னால் உள்ளே விடணும். களிமா தான் க்ரைட்டேரியா. ஆனால் செக் பண்ணி பாருங்கள் சுன்னத் பண்ணியிருக்கோமா இல்லையான்ட்டு. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதையும் வேணால் செக் பண்ணி பார்த்துட்டு அனுப்புங்க. சரியா? வேணா உங்களுக்கு டபுள் டவுட்டு, எப்படியாவது ஒரு முஸ்லீம் பொய் சொல்லிட்டு வந்தால் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். நெத்தியை பாருங்கள், எங்கள் நெத்தியை பாருங்கள், எங்கள் தாடியை பாருங்கள், எங்கள் குரான் படிக்கிறத பாருங்கள், எங்கள் தொழுகையை பாருங்கள். உங்களுக்கு திருப்தி ஆகிற அளவுக்கு நாங்கள் முஸ்லீம்னு ப்ரூவ் பண்ணுறோம். ஏன்னா எங்கள் முன்னாடி நீங்கள் ஹராமானது கறியை கொடுத்து பாருங்கள், நாங்கள் சாப்பிட மாட்டோம். எல்லாம் ப்ரூவ் பண்ணுறோம். எங்களை விட்டுருவீங்களா? நீங்கள் ஊருக்குள்ளே ஜோர்டானில் விட்டுருவீங்களா? குவைத்தில் விட்டுருவீங்களா? குவைத்துடைய கரன்சி எவ்வளோ? இந்தியாவுடைய 1 ரூபா. அதாவது குவைத்துடைய 1 ரூபா, இங்கே 225 ரூபா. விட்டுருவீங்களா எங்களை வாழ்கிறதுக்கு? விட்டுருவீங்களா? என்ன அடிப்படையில் நீங்கள் அங்கே வாழ்கிறீங்க? குவைத்தில் பிறந்தான் அதனால் வாழ்கிறேன், அதான் ஜாதி. நான் குவைத்தில் பிறக்கல அதனால் என்னால் அங்கே வாழ முடியாது, அதான் ஜாதி. அதுதான் டிஸ்கிரிமினேஷன். ஏண்டா நாங்கள் 225 ரூபா எங்கள் கரன்சி வேல்யூ வச்சுருப்போம். நீ இங்கே வந்துட்டு எங்களை விட உழைச்சி நீ சம்பாதிச்சுட்டு போயிடுவியா? என்னால் அங்கே கடை திறக்க முடியுமா? எனக்கு ஜிஎஸ்டி ஃபைலுக்கு தருவாங்களா? அங்கே இது தருவாங்களா எனக்கு? இங்கே கவர்மெண்ட்டில் சில சர்டிஃபிகேட் வாங்கணும்ல. நீ போ, ஒரு சிறு தொழில் நிறுவனம் நீ தொடங்கணும்னு போ. முதல்ல என்ன கேட்பான்? ஆதார் கார்டு கேட்பான், ஸ்கூல் டிசி கேட்பான், என்ன படிச்சிருக்க க்ரைட்டீரியா கேட்பான், ரேஷன் கார்டு இருக்கான்னு கேட்பான். நேஷ்னாலிட்டி முதல்ல நீ ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம்தான் உனக்கு விவசாய கார்டு கிடைக்கும், உனக்கு பாஸ்போர்ட்டு கிடைக்கும், உனக்கு ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கும், உனக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு இது கிடைக்கும்.
புரியுதா? ஏர்போர்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா, ஒரு நாட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போனால் நேஷ்னாலிட்டி ப்ரூஃப் பண்ணணும். ஐ ஆம் இண்டியன் பாருங்கள், என்னுடைய ஆதார் கார்டு இது என்னுடைய, உள்ளே விட மாட்டான். டிக்கெட்டெல்லாம் இருக்குவ, அதெல்லாம் 2ஆம் பட்சம். அந்த கேட்டிலே ஃபில்ட்ரு போயிட்டுப்பா. நீ போயிட்டு அங்கே போயிட்டு ஃபாரின் இது கொடுத்துருப்பாரு. அது கொடுக்கும்போது அவன் என்ன சொல்லுவான், விசா எடுமா, விசா இல்லையா அனுப்ப முடியாது. அப்போ புரியுதா? இஸ்லாத்தில் ஜாதி இருக்குது. நாங்கள் கேடு கெட்டவங்க தான், நாங்கள் ஒன்றும் யோக்கியம்லாம் இல்லை, உங்களை பார்த்து பேசுகிறதுக்கெல்லாம் எங்களுக்கு தகுதியே கிடையாது. யார் இந்து சகோதரர்களை பார்த்து பேசுகிறது எங்களுக்கு அருகதையே கிடையாது. நாங்கள் ஆக கேடு கெட்டவர்கள், நாங்கள் ஒத்துக்கிறோம். எங்களை நாங்கள் நல்லவங்கன்னு சில பேர் பேசுவாங்க பாருங்க, அவங்க பேச்செல்லாம் நம்பாதீங்க. எங்கள் அளவுக்கு ஜாதி வரி உங்கள் அளவுக்கு இல்லை. புரியுதா? ஊருக்குள்ளே நீங்களாவது தெருவுக்குள்ளே நடமாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எங்களுக்கு உள்ளே போகிறதுக்கே பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏர்போர்ட்லேயே ஃபில்ட்ரு பண்ணி தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவான். சரியா? அதனால் அல்லாஹ் சொல்கிறான், நபியை மீது இறக்கி வைக்கப்பட்ட இந்த வேத கட்டளை அவர்களில் பெரும்பாலோரிடம் வரம்பு மீறலையும் நிராகரிப்பையுமே இன்னும் அதிகப்படுத்தி விட்டது. ஆயினும் நிராகரிப்போரின் நிலை குறித்து சிறிதும் நீர் வருந்தாதீர். அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆனுடைய ஆர்டர்ஸ் சொல்ல சொல்ல அவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு எரும மாட்டில் மழை பெஞ்ச எஃபெக்ட் இருக்குது. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் வரம்பு மீறுறாங்க. இதை நான் பேசுனேன்னு வச்சுக்கோ, இப்படி ஒருத்தன் பேசுறியா, உனக்கு திமிரா, என்ன தைரியம் இருந்தால் பேசுவேன். யாராவது ஒரு ஆளையும் பேசுகிறாங்களா? அவங்க பேசலைன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு ஷேர் வருது, அவங்க பேச மாட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? பண்ணுங்க, கை திறந்துருக்கு, பண்ணுங்க. அங்கேருந்து வாங்க, ஆள் அனுப்புங்க, பண்ணுங்க. இப்படி பேசுகிறான், என்ன பேசுகிறோம்? உண்மையை தானே பேசுகிறேன். யாரையும் விட மாட்டீங்களா? நீங்கள் குர்ஆனை ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ ஈசா நபி உலகம் பூரா வந்ததுக்கப்புறம் பாஸ்போர்ட் கேட்பாங்களா? விசா கேட்பாங்களா? ஈசா நபி வீடு டாக்குமெண்ட் கேட்பீங்களா நீங்கள்? ஒவ்வாரியோ எங்க இது சிங்கிள் பேரண்டா? நீங்கள் வயசு என்ன 2000 போட்டு யாருக்கிட்ட ஏமாத்துறீங்க? ஈசா நபி வரட்டும், அப்போ தெரியும் காமெடி. இதெல்லாம் ஜாதியா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். பிறப்பின் அடிப்படையில் வர்றது எல்லாமே ஜாதி. அது நீ மொழியை சொல்லு, அது நீ நேஷ்னாலிட்டியை சொல்லு, அது நீ ஜாதியை சொல்லு, உன்னுடைய தொழிலை சொல்லு, எல்லாமே ஜாதி. பிறப்பின் அடிப்படையில் எங்களுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. புரியுதா? மனிதன் தான். இந்த மனிதர்கள் மத்தியில் பாகுபாடு இருக்கக்கூடாது. இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய மெயின் தீமு. இந்த மெயின் தீமு தான் அல்லாஹ் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரான். இந்த கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இந்த வலியவனுக்கு ஒரு சட்டம், எளியவனுக்கு ஒரு சட்டம், இது இருக்கக்கூடாது. புரியுதா? அந்த முஸ்லிம்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய இமாமத் தகுதி உங்களில் இரையச்சம் உடையவருக்கு இருக்கணும். இன்னைக்கு யாருக்கு இரையச்சம் இருக்குது? எம்பிஎஸ்க்கா? என்ன இரையச்சம் இருக்குது? எல்லாத்தையும் அவுத்து விட்டுருக்காரு, எல்லா அனாச்சாரங்களையும் அவுத்து விட்டுருக்காரு. அவர் தான் ஆக சிறந்தவர. சரி, ஒரு எலெக்ஷன் ஒன்று நடத்தி நீங்கள் ஓட்டு வாங்குங்களேன் பார்ப்போம். நேர்மையாக மிஷினில் இல்லாமல் பேப்பர் எலெக்ஷனில் நடத்தி ஓட்டு ஒன்று வாங்கி காட்டுங்க. மக்கள்லாம் இவர் கீழே ஒருமித்த கருத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு. அவன் கடுப்பில் இருக்கான். ஏன்னடா பண்ணுறது, இந்த சைத்தானு தலைமையில ஏறி உட்காந்துட்ருக்காங்க, இந்த சைத்தானுக்கு முட்டு கொடுத்துட்டு இவங்க உட்காந்துட்ருக்காங்க. சரியா? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஸோ இது வரைக்குமான இந்த கிளாஸ் போதும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.